அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் வேர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 945 1000 நோக்கி போயின்னு இருக்கோம். கடகடன் வந்துடும் 1000வது ப்ரோக்ராம். அதுக்குண்டான பல வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குது. லதா மேடம் கிட்டத்தட்ட ஒரு 9 மாசம் என்ட்ரி போட்டு கொடுத்துருக்காங்க. அவங்கள பாராட்ட வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒர்க் செஞ்சு தரேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பத்மா மேடம் 3 மாசம் டேட்டா போட்டு கொடுத்துட்டாங்க என்கிட்ட கையில. ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு ஒரு தேங்க்ஸ் அவங்களுக்கு. முதல்ல லதா மேடமுக்கு ஒரு தேங்க்ஸ். அவங்க வந்ததும் அவங்க பிறகு சொல்லணும். மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில படம் சொல்லும் பாடம் மாத்தி படிக்கிற பாரு. பல நேரங்கள்ல இப்படிதான் நடக்குது. முதல்ல எல்லாம் பத்மா மேடத்துக்கு பிரேமா மேடம் என்ன, பிரேமா மேடத்துக்கு பத்மா மேடம் என்ன. இன்னைக்கு இந்த மாதிரி மாத்திட்டேன். நியூரல் நெட்வொர்க்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை, இப்படி எல்லாம் இருக்குது. ஒரு இங்கிலீஷ் படம், ஆங்கில படம் தான் இன்னைக்கு விமர்சனம் பண்ண போறதா சொன்னாங்க என்கிட்ட. நான் என்ன படம்லாம் கேட்கல. ராமு சார் வேற என்கிட்ட என்ன படம்னு கேட்டாரு. அது சொல்லிட்டு நம்ம படிச்சுட்டு பார்த்துட்டு வந்தா அது சுவாரஸ்யம் இருக்குமா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதனால அது சரி தெரியாம இருக்கட்டும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அவங்க சொன்ன பிறகு நம்ம கேட்டுட்டு அதுல இருந்து நாம என்ன பார்க்கலாம் அப்படின்றது தான். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு வித்தியாசமான அப்ரோச் இன்னைக்கு பத்மா மேடம். இது வரைக்கும் படம் பத்தி எல்லாம் பேசுனது இல்லை அவங்க, நினைக்கிறேன். இதுதான் முதல் முறை. கரெக்ட் தானே? இதான் முதல் முறை ஒரு படத்தை எடுத்து அதை விமர்சனம் பண்றதுக்கும் அதுல இருந்து என்ன நம்ம கத்துக்கலாம், சி வாட் இஸ் த லெசன், இந்த படம் என்ன நமக்கு சொல்லி கொடுக்குதுன்றது விளக்குறது தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. மகிழ்ச்சி. வந்தவர்களை அனைவரையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சி திரு பத்மா நாத் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நீங்க ஆரம்பிங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் பத்மா அமர்நாத். இன்றைக்கு இந்த மைண்ட் யோர் மைண்ட் குழுல என் மனதை கவர்ந்த ஒரு திரைப்படத்தை பத்தி நான் பேச வந்திருக்கேன். திரைப்படத்தை பற்றி பேசுவது மட்டுமல்லாமல் அந்த படம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்ன அப்படிங்கிறத நான் என்னுடைய புரிதல்ல இருந்து அதை பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு வந்திருக்கேன். படத்தின் பெயர் சார் போஸ்டர் போட்டுருங்க. போட்டுருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட் நியூஸ் சொல்லணும்னு நினைச்சேன், அதை மறந்துட்டேன். ஓகே, அப்பப்ப நான் ஏதாச்சும் மறந்துடுறேன். பத்மா மேடத்துக்கு ஒரு கைத்தட்டல், எல்லாரும் ஒரு கைத்தட்டல் கொடுப்போம். ஆக்சுவலா அவங்க அந்த புழுதியில பெண் அதிகாரம்ன்ற விஷயம் நூல் வெளியிட்டுறாங்க. அந்த நூல் இவங்க தான் அந்த நூலுக்கு மூல காரணமா இருந்தாங்க. பல பேர் போயிட்டு பர்சனலா போயிட்டு இன்டர்வியூ எடுத்திருக்கிறாங்க. அந்த நூல் விரைவில் வெளிவருகிறது. ஸோ அதனுடைய முழு உழைப்பு பத்மா மேடம் கிட்ட இருக்கு. பல ஆளுமைகளை சந்திச்சு அவங்கள பர்சனலா இன்டர்வியூ எடுத்து கொடுத்து அதனுடைய மொத்த சாராம்சம் தான் இதுல வருது. ஸோ அவங்கள ஒரு பாராட்டுவோம், அவங்களுக்காக ஒரு கைத்தட்டல் கொடுப்போம். எல்லாரும் மகிழ்ச்சி. வாழ்த்துக்களும் கைத்தட்டுகள். உங்கள் அடுத்த முயற்சி இந்த புத்தகத்திற்காக மைண்ட் யுவர் மைண்ட் சிறப்பாக வாழ்த்துகிறது. நன்றி சார். அனைவருக்கும் நன்றி. ஓகே, இப்போ ப்ரோக்ராம்குள்ள போலாம் சார். நான் பேச போவது ஒரு ஆங்கில திரைப்படம். 2000வது ஆண்டு, அதாவது 2000ல ரிலீஸ் ஆன படம் தான் இது. ரொம்ப ஒரு பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்னு கூட சொல்லலாம். இதில் நடித்த ஹீரோட பேர் டாம் ஹாங்க்ஸ், ஹீரோயின் ஹெலன் ஹண்ட். இவர்களை தவிர லென் ஒயிட் அப்படிங்கிற ஒரு அம்மையாரும் நடிச்சிருக்காங்க. போஸ்டர் ஷேர் பண்றீங்க சார்? அவசரப்படாதீங்க. காஸ்டவே பாத்துறீங்களா? படத்தின் பெயர் காஸ்ட் அவே. இந்த படத்துல நீங்க பாக்குறவர் தான் படத்தினுடைய கதாநாயகன் டாம் ஹாங்க்ஸ். இந்த படத்துல அவருடைய பெயர் சக் நோலண்ட். நாம நோலன், மிஸ்டர் நோலண்ட் அப்படின்னு நாம கூப்பிட ஆரம்பிக்கலாம். இந்த படம் எப்போ எடுத்தாங்க, ஷூட்டிங் எப்போ நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா 1999 ஜனவரியில இருந்து மார்ச் வரைக்கும் ஒரு செக்மெண்ட் ஷூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் எடுத்து அதன் அடுத்த ஆண்டு 2000ல ஏப்ரல் ஆரம்பிச்சு மேல இந்த ஷூட்டிங்கை முடிச்சிருக்காங்க. இதோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பாத்தீங்கன்னா 20th Century Fox அண்ட் ட்ரீம்வொர்க்ஸ் ப்ரொடக்ஷன். அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா ஃபுல்லா 20th Century Fox, குளோபலி ட்ரீம்வொர்க்ஸ் ப்ரொடக்ஷன் இதுக்கு ரைட்ஸ் வாங்கியிருந்தாங்க. இதோட ரிலீஸ் டேட் பாத்தீங்கன்னா December 22nd, 2000, ஜஸ்ட் பிஃபோர் கிறிஸ்மஸ் ரிலீஸ் ஆயிருக்கு.
இந்த படத்தினுடைய பட்ஜெட் வந்து $90 million. பட் அவங்க எடுத்த வசூல் பார்த்தீங்கன்னா $429 million. 90 மில்லியன் செலவு பண்ணி 429 மில்லியனை எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு டாம் ஹாங்க்ஸ்க்கு 58 கோல்டன் குளோப் அவார்டுடைய பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் கிடைச்சிருக்கு. ஆஸ்காருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது மிக பிரபலமான விருது இந்த கோல்டன் குளோப் அவார்ட். அதுல இவருக்கு பெஸ்ட் ஆக்டர் அப்படின்ற விருது கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ கதைக்குள்ள போலாம். இந்த படத்தின் காஸ்டவே படத்தின் ஹீரோ சக் நோலண்ட். இவர் ஒரு ஃபெடெக்ஸ் ஃபெடெக்ஸ் கம்பெனில வேலை செய்யக்கூடிய சிஸ்டம்ஸ் அனலிஸ்ட். ஃபெடெக்ஸ் அப்படின்னா என்னன்றது we all know. குளோபலி ஒரு பெரிய லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி இவங்க ரன் பண்ணிட்டு வராங்க. நிறைய குரியர் சர்வீஸ், பார்சல் சர்வீஸ்லாம் ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க. ஃபெடெக்ஸினுடைய முழு எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபெடரல் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த ஃபெடெக்ஸ் கம்பெனில இவர் சிஸ்டம்ஸ் அனலிஸ்டா வேலை பண்ணிட்டு இருக்காரு. நோலண்டோடைய கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா உழைப்பு, வேலை எல்லாமே நேரத்துக்கு தகுந்தபடி நடக்கணும். இது மூணும் கடந்த பின் அவருடைய காதலி கெலி. சோ இது 4 விஷயம் தான் அவருடைய உலகமே. இதை தவிர அவருக்கு வேற எதுவுமே தெரியாது. ஃபெடெக்ஸ் கம்பெனில இவர் சிஸ்டம்ஸ் அனலிஸ்டா வேலை செய்யற ஒரே காரணத்துக்காக, அண்ட் ஹீ இஸ் அ ஹைலி இன்டெலிஜென்ட் பர்சன். எந்த கண்ட்ரில இருக்கிற ஃபெடெக்ஸ் ஆஃபீஸ்ல எந்த ஒரு ப்ரொடக்டிவிட்டி ப்ராப்ளம் வந்தாலுமே ஃபர்ஸ்ட் அவங்க தேர்வு செய்து அனுப்பக்கூடிய ஆளு இந்த நம்ம ஹீரோ நோலண்ட தான். இப்போ படத்தின் ஆரம்ப காட்சியை கூட நோலண்ட் கிறிஸ்மஸ்க்கு ஜஸ்ட் பிஃபோர் ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி ரஷ்யால இருக்கிற ஒரு ஃபெடெக்ஸ் கம்பெனில ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டு இருப்பார். ஸோ ஆரம்பம் அவருடைய இன்ட்ரோடக்ஷன் சீனே அதுவாக தான் இருக்கும். ஸோ அந்த ரஷ்யன் கம்பெனில அவரு அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ்க்கு பாடம் எடுத்துட்டு இருப்பாரு. அதை முடிச்சுட்டு ரஷ் பண்ணி கிறிஸ்மஸ் டைமுக்கு கரெக்டா அவர் காதலியை போய் சந்திக்க போவாரு. அவர் வசிக்கக்கூடிய இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால டெனிசி அப்படிங்கிற ஒரு பகுதியில இருக்கக்கூடிய மெம்பிஸ் அப்படிங்கிற ஏரியால தான் இவர் வசிக்கிறாரு. இவர் கூட இவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கெல்லி ஃப்ரெட்ஸ் அவங்களும் இருக்காங்க. இவங்க 2 பேருமே ரொம்ப வெரி அடோரபிள் லவர்ஸ். 2 பேருமே அதிக அளவுல ஒருத்தர் நேசிக்கிறாங்க. சரி, இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நாம போலாம், கல்யாணம், ஃபேமிலி இதெல்லாம் நாம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இது எதுவுமே அவங்களுக்கு சாத்தியப்படல. காரணம், ஒரு வார காலம் வீட்டுல உட்காந்து இது எதுக்குமே பிளான் பண்றதுக்கு நம்ம ஹீரோ நோலண்டுக்கு சுத்தமா டைம் இல்லை. எப்ப பாரு வேலை வேலை வேலை. இந்த ஊருக்கு போகணும், அந்த ஊருக்கு போகணும்னு இல்லை, இந்த கண்ட்ரிக்கு போகணும், அந்த கண்ட்ரிக்கு போகணும்னு கால சக்கரம் கட்டி சுத்திக்கிட்டே இருக்காரு. பட் இது எல்லாத்தையுமே அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு பொறுமையா தாங்கிட்டு சகிச்சுட்டு அவர் கூட இருக்காங்க. கிறிஸ்மஸ் டின்னர் நடக்குது. ஒரு பெரிய டேபிள் கூட ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் சர்க்கிள் பீப்புள் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. கெல்லியும் நோலண்டும் எதிர டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. எல்லாரும் ஜாலியா தமாஷா பேசி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நோலண்டோடைய பேஜர் வந்து பீப் அடிக்குது. ஹாலிடே டைம், அனாவசியமா யாரும் மெசேஜ் எதுவும் போட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா இவருடைய பேஜர்ல பீப் வரவே இவர் மெதுவா டேபிளுக்கு வெளியில எடுக்கல, மெதுவா கீழே குனிஞ்சு என்னன்னு பாக்குறாரு. அவருடைய அந்த செய்கையை எதிரில் இருக்கிற கெல்லி பாத்துடுறாங்க. சரி, அவ்வளவுதான் போச்சு, மனுஷன் இனி கிளம்பிடுவாரு அப்படின்றது அவங்க மனசுல தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அடுத்த சீன், கெல்லி நோலண்ட ஏர்போர்ட்ல டிராப் பண்றாங்க. டிராப் பண்ணும்போது கெல்லி வந்து நோலன் கிட்ட ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அவங்க தாத்தா, கெல்லியோடைய தாத்தா உபயோகிச்ச ஒரு ஹேண்ட் கிளாக் நம்ம பார்த்துருப்போம். ரவுண்டா ஒரு கிளாக் இருக்கும், அது ஒரு செயின்ல கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அவங்க தாத்தா உபயோகிச்ச அந்த கிளாக்ல அந்த மேல் பாகம், அந்த மூடி பகுதியில கெல்லியுடைய ஒரு அழகான புகைப்படத்தையும் பிக்ஸ் பண்ணி அதை நோலன் கிட்ட பரிசா கொடுக்குறாங்க. நீ எப்பவும் நேரம் பார்த்து வேலை செய்வ இல்லையா, ஸோ நீ ஒவ்வொரு நேரமும் டைம் பார்க்கும்போது உனக்காக நான் இங்க காத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உனக்கு நினைவுல வரணும் அப்படின்னு சொல்லி அந்த கிளாக்கு கொடுக்குறாங்க. அதை அவர் சந்தோஷமா வாங்கிக்கிறாரு. நோலன் இறங்கி கிளம்பி போகும்போது திருப்பி கெல்லிக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. அது என்ன கிஃப்ட் அப்படிங்கிறத படத்துல காமிக்க மாட்டாங்க. பட் அதோட சைஸ் பாத்தீங்கன்னா குட்டியா அழகா ஒரு மோதிர டப்பி மாதிரி இருக்கும், பியூட்டிஃபுல்லி ராப்ட். ஸோ அதை பார்த்ததும் கெல்லியோட முகத்துல அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஒரு மலர்ச்சி. பாக்குற நமக்கே வந்து ஓகே, இது ஏதோ ஒரு என்கேஜ்மெண்ட் ரிங் இல்ல வெட்டிங் ரிங், அது மாதிரி ஏதோ ஒரு ப்ரொபோசலுக்கான ஒரு விஷயமா தான் உள்ள இருக்கு அப்படிங்கிறது நமக்கே, ஆடியன்ஸ்க்கே நமக்கு புரிஞ்சிடும். ஸோ அதை கெல்லி கிட்ட கொடுத்துட்டு அவர் சொல்றார், இதை நீ வீட்டுல எடுத்துட்டு போய் வச்சுக்கோ, ஆனா இப்ப ஓபன் பண்ணாத, வர்ற நியூ இயர்ஸ் ஈவ் அன்னைக்கு நான் கண்டிப்பா வந்துருவேன், நான் வந்த உடனே ஏன் முன்னாடி நீ இதை ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு மலேசியாவுக்கு கிளம்பி போறார். இப்போ அவருக்கு அசைன் பண்ணி இருக்கிற வேலை மலேசியால. ஸோ கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு கிளம்பி நியூ இயர் ஈவ்க்குள்ள வந்துடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால அவர் கிளம்பி போறாரு. ஓகே, ஸோ டிராப் பண்ணிட்டு கெல்லியும் கிளம்பிடுறாங்க. நோலண்டும் ஃபிளைட்ல உட்காந்து கிளம்பி போறார்.
இவங்க பயணிக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பயங்கர டர்புலன்ஸ் வருது. ஃப்ளைட் ரொம்பவே ஆட்டம் கண்டு போகுது. கரெக்டா பெசிபிக் ஓஷன் மேல இவங்க ஃப்ளை பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. விண்ட் அண்ட் ஸ்டார்ம் வந்து ரொம்ப அதிக அளவுல இருக்கு. ராடார்ல இவங்க ஃபிளைட், அவங்க போறது வந்து பேசஞ்சர் ஃபிளைட் கிடையாது, இட் இஸ் அ கார்கோ ஃபிளைட், பெடெக்ஸ் கம்பெனியோட ஃபிளைட். உள்ள இவங்க பைலட் கொடுக்குற சிக்னல் வந்து எந்த அக்கம் பக்கத்து ஏர்போர்ட் எங்கேயுமே அது ரீச் ஆகல. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல. டர்புலன்ஸ் ரொம்ப அதிகமாகுது. அங்க இருக்கிற பார்சல் எல்லாம் சரிஞ்சு விழ ஆரம்பிக்குது. அப்போ பைலட் வந்து வார்ன் பண்றாரு, லைஃப் ஜாக்கெட் எடுத்து மாட்டிக்கோங்க, அந்த அந்த ராஃப்ட், இன்ஃபிளேட்டபிள் லைஃப் ராஃப்ட் எடுத்து வச்சுக்கோங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. ஸோ நோலன் என்ன பண்றாரு, லைஃப் ராஃப்ட் இப்படி கையில பிடிச்சிக்கிறாரு. ஒரு பெரிய திண்டு மாதிரி இருக்கும், அதை இப்படி கையில பிடிச்சிக்கிறாரு. லைஃப் ஜாக்கெட்டை போட ட்ரை பண்ணும்போது அவர் கையில இருக்கிற கிளாக் வந்து தவறி அப்படி தூரமா அப்படி அங்க போய் விழுது அந்த டர்புலன்ஸ்ல. ஸோ இவர் லைஃப் ஜாக்கெட்டை போடாம அவர் என்ன பண்ணுவாரு, நமக்கு அந்த கிளாக் தான் முக்கியம்னு சொல்லி அந்த கிளாக்கை ரீச் பண்ணும்போது டர்புலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. பைலட் கீழே விழுந்து அவருக்கு மண்டையில அடிபட்டு அங்கேயே பெயிண்ட் ஆகி விழுந்துடுறாரு. அவர் கூட இன்னும் 2 கோ பைலட்ஸ் இருக்காங்க. உடனே அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, நாம வந்து இப்ப கடல் மேலேயே கிராஷ் லேண்டிங் பண்ணியே ஆகணும், வேற வழி இல்லை, எல்லாரும் ஜாக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து மாட்டிக்கோங்கன்னு சொல்றாங்க. சொல்லி முடிக்கவும் கிராஷ் லேண்ட் பண்ணி ஃபிளைட் வெடிச்சு செதறவும் சரியா இருக்கு. நோலன் அந்த ராஃப்ட கையில பிடிச்சிட்டு இருக்கார், லைஃப் சேவர் ராஃப்ட. தண்ணிக்குள்ள மூழ்கி எழுந்த உடனே அது அப்படியே இன்ஃபிளேட் ஆகி ஓப்பன் ஆகுது. ஒரு போட் மாதிரி அது இன்ஃபிளேட் ஆகி ஓப்பன் ஆகுது. இவர் உடனே அதுல தப்பிச்சு ஏறி மெதுவா பெயிண்ட் ஆயிடுறாரு. கொஞ்சம் அடிப்படுது சிவியரா, அதுல பெயிண்ட் ஆகி அதுல விழுந்துடுறாரு. அப்படியே மிதந்து போய் பக்கத்துல இருக்கிற ஒரு ஷோர்ல ஒதுங்கிடுறாரு. இந்த காட்சியை நான் பார்க்கும்போது எனக்குள்ள தோன்றிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பல பேர் அடிக்கடி ஃபிளைட்ல பிரயாணம் பண்ணிட்டே இருப்போம். ஒவ்வொரு முறை டேக் ஆஃப் நடக்கும் போதும் நமக்கு முன்னாடி ஒரு ஏர் ஹோஸ்டஸ் நிற்பாங்க. நின்று நமக்கு ஜாடமாடியா ஒரு சில செய்கைகள் செஞ்சு எப்படி நம்ம லைஃப் இன் கேஸ் ஆஃப் அன் எமர்ஜென்சி நாம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. லைஃப் ஜாக்கெட் எடுத்து மாட்டிக்கோங்க, சைட்ல இருக்கிற அந்த இதை வச்சு நம்ம ப்ளோ பண்ணி இன்ஃபிளேட் பண்ணணும், எக்ஸிட் வந்து இந்த பக்கம்லாம் இருக்கு அப்படின்னு காமிக்கிறாங்க. எஸ், தவறுதெல்லாம் எதுவும் நடக்கக்கூடாது, நடக்காது. பட் ஸ்டில் இது போன்ற விவரங்களை நாம் கண்டிப்பாக ஒரு முறையாவது உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த படம் நமக்கு உணர்த்துது. எப்பேற்பட்ட, அதாவது பசிபிக் ஓஷன்ல கிராஷ் லேண்ட் பண்றாங்க, அந்த சமயத்துல கூட அவர்கிட்ட அந்த ராஃப்ட் இருந்த ஒரே காரணத்துக்காக அவர் வந்து உயிர் தப்பிச்சு கரையில ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு ஐலண்ட்ல கரை ஒதுங்கிடுறாரு. மறுநாள் காலையில கண் விழிச்சு அப்படி பாக்குறாரு. பிரிஸ்டின் கிளியர், அதாவது அந்த பிரிஸ்டைன் வாட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தெல்ல தெளிவான நீர், கடல் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு. வெள்ளை கலர்ல மணல், சுத்தி தென்னை மரம், வேற ஒண்ணுமே இல்லை. டோட்டலி அன்இன்ஹாபிட்டட், மக்கள் அனிமல்ஸ்ன்னு எதுவுமே அங்க இல்லை. இவர் அங்க போய் நின்று ஹலோ எனிவன் தேர் அப்படின்னு குரல் கொடுக்குறாரு. ஆனா அவருக்கு எந்த பதிலும் இல்லை. அவர் கூடவே பெடெக்ஸோட 2-3 பார்சல்ஸும் கரை ஒதுங்குது. ஸோ அந்த பார்சல் எல்லாம் இழுத்து ஷோர்ல வைக்கிறாரு. வச்சுட்டு அந்த ராஃப்ட் டெம்பரரியா அது வந்து அந்த ராக்ல பட்டு கிழிஞ்சு போகுது, இனிமே அது உதவாது. ஸோ அது ஒரு டெம்பரரியா ஒரு ஹட்டு மாதிரி, ஒரு ஷெல்டர் மாதிரி செஞ்சு அங்க தங்குறாரு. நைட் அப்படியே அமைதியா படுத்துக்கிறாரு. படுத்ததும் தொப்பு தொப்புன்னு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது அவருக்கு. என்னன்னு ஒரு தடவையும் எழுந்து பாக்குறாரு, அவருக்கு ஒன்றும் புரியல. யாரங்க என்ன சவுண்ட் அப்படின்னு குரல் கொடுக்குறாரு, பட் பதில் எதுவும் இல்லை. சரின்னு அமைதியா படுத்துடுறாரு. காலையில கண் விழிச்ச உடனே திருப்பி அதே மாதிரி தொப்புன்னு அவர் பக்கத்தையே விழுது. அப்பதான் அவர் என்னன்னு பார்த்தா தேங்காய் அப்படின்றத பத்தி அவர் கேள்விப்பட்டிருப்பாரு, ஆனா பார்த்தது இல்லை போல இருக்கு. அதை எடுத்து அவர் உடைக்கிறத பார்க்கணும். ஒரு பாறை மேல இப்படி மோதுவாரு, அந்த கல்லு மேல எடுத்து இப்படி அடிச்சு பார்ப்பாரு. அது அந்த ஷெல்லோட இருக்கும், வெளியே ஓடோட இருக்கும். அது அவ்வளவு லேஸ்ல உடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு கல் எடுத்து அது மேல ஹார்டா இப்படி அடிச்சதும் அந்த கல்லு உடஞ்சி ஷார்ப்பா ஒரு கல்லு வந்து ஷார்ப்பா கிடைக்கும் அவர் கைக்கு. அந்த ஷார்ப்பா கத்தி மாதிரி இருக்கிறத வச்சு அதுக்கப்புறம் அதை வச்சு குத்தி அந்த ஓடு அப்படியே இப்படி பிரிச்சு உள்ள இருக்கிற தேங்காயை வெளியெடுப்பாரு. அந்த தேங்காயை சுரண்டி சாப்பிட ஆரம்பிப்பாரு, அந்த தண்ணியை குடிப்பாரு. இது மாதிரி நிறைய தேங்காவெல்லாம் பொறுக்கிட்டு வந்து மேல ஒரு குட்டி ஓட்டை மாதிரி போட்டு இந்த மழை தண்ணியெல்லாம், நிறைய அதிகமா மழை பெய்யக்கூடிய ஒரு பகுதியா தான் அது இருக்கும். ஸோ நிறைய மழை தண்ணியை அதுல சேகரிச்சு வச்சுக்குவார். ஸோ இது மாதிரியா ஃபர்ஸ்ட் 2 நாள் அவருக்கு போகுது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, தூரத்துல ஒரு ஷிப் ஒண்ணு பாக்குறாரு. 2வது நாள் என்ன ஆகுதுன்னா, கடல்ல
அந்த பைலட் இவர் இவர் ஃபிளைட்ல ஓட்டிட்டு வந்த அந்த சீஃப் பைலட்டோட உடல் வந்து கரை ஒதுங்குது. அதை பார்த்ததும் இவர் ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு, அழறாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. பைலட்டோட பாடியை வெளியில இழுத்து மணல்ல புதைச்சிடுறாரு. புதைச்சிட்டு மேல ஒரு எபிடாப் ஒன்று எழுதி வைக்கிறார். எபிடாப்னா இன்னார் இந்த தேதியில பிறந்தார், இந்த தேதியில இறந்தார் அப்படின்ற அவருடைய ஐடி கார்டு எல்லாம் பாக்கெட்ல இருக்கும். ஸோ அதை வச்சு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவர் அந்த பாறை மேல எழுதி வைப்பாரு. எழுதி வச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுவார்னா, இப்போ அந்த ஐலண்ட்ல அவர் தன்னந்தனியா இருக்காரு, கூட துணைக்கு யாருமே இல்ல. ஒரு 2-3 ஃபெடெக்ஸ் பார்சல்ஸ் மட்டும் அவர் கையில இருக்கு. சரி என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது தூரத்துல ஒரு ஷிப்போட லைட் ஒண்ணு தெரியும், ரொம்ப தூரத்துல. சரி எப்படியாவது நீந்தி போய் இல்ல ஏதாவது ஒரு கட்டுமரம் மாதிரி ஏதோ ஒன்று அரைகுறையா செஞ்சு நாம தாண்டி அங்க போயிடணும் அப்படின்னு பிளான் பண்றாரு. ஸோ அதே மாதிரி அந்த லாக்ஸ் ஒரு 2-3 லாக்ஸ் எல்லாம் ஒன்னா வச்சு ஏதோ இருக்கிறத வச்சு கட்டி டிராவல் பண்ண பாக்குறாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு பெரிய அலை வந்து அடிச்சதும் அது அப்படியே அவரை கவுத்து போட்டுருது. கீழே விழுந்த அந்த அந்த ஒரு டென்ஷன்ல அடியில இருக்கிற அந்த கோரல் ரீஃப்ல போய் அவரோட கால் பட்டு, கோரல் ரீஃப் ஸ்டீஃபன் சார் அந்தமான் பிக்சர்ஸ்ல கூட நம்ம கிளியரா காமிச்சாரு. மேற்பகுதி வந்து ரொம்ப சுரசுரப்பா ரஃப்பா இருக்கும். ஸோ அந்த மேற்பகுதியில அவர் கால் பட்டு பயங்கரமா ரத்தம் வந்து அடி ரொம்ப சிவியரா இருக்கும். சரி இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனமா நம்ம முயற்சிக்க கூடாது அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறாரு. முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து உட்காந்து ஒரு பார்சலா பிரிக்க ஆரம்பிக்கிறார். சரி இதுல நமக்கு தேவையானது ஏதாவது இருக்குமா அப்படின்னு பிரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு பார்சல்ல பிரிச்சா அதுல ஒரு அழகான ஒரு கவுன் இருக்கும். ஸோ அந்த மெட்டீரியல் எல்லாம் கிழிச்சு அவருக்கு தேவையான இந்த தலைக்கு சுத்திக்கிற மாதிரியான ஒரு விஷயம், சாக்ஸ்க்கு சுத்துற மாதிரி ஒரு துணி பெட்டு, இது மாதிரிலாம் கிழிச்சு கிழிச்சு வச்சுக்குவாரு. அதுக்கப்புறம் ஒரு பார்சல்ல பாத்தீங்கன்னா ஸ்கேட்டர் ஷூஸ் இருக்கும், புத்தம் புது ஸ்கேட்டிங் ஷூஸ். அந்த ஸ்கேட்டிங் ஷூஸோட அடி ஸ்கேட்டர் பிளேடு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ரொம்ப பளபளப்பா இருக்கும். அதை வந்து ரொம்ப ஷார்ப்பாவும் இருக்கும். அதை கத்தி மாதிரி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி அதை தனியா உடைச்சு வச்சுக்குவாரு. அதுக்கப்புறம் ஒரு பார்சல்ல வாலிபால் ஒன்று இருக்கும், புத்தம் புது வாலிபால், நல்ல ஒயிட் கலர்ல நல்ல குவாலிட்டி வாலிபால் இருக்கும். அந்த வாலிபால் வந்து வில்சன் அப்படிங்கிற கம்பெனியினுடைய தயாரிப்பு. வில்சன் கம்பெனி இஸ் வெரி ஃபேமஸ் இன் ப்ரொடியூசிங் வாலிபால்ஸ். அதாவது ஹர்குலிஸ் சைக்கிள் அப்படின்னா ரொம்ப பிரபலமா இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வில்சன் கம்பெனி வாலிபால் ரொம்ப ஃபேமஸ். அந்த பால் அவர் எடுத்து வச்சுக்குவாரு. அந்த பாலுக்கு அவர் வில்சன் அப்படின்னு பேர் வைப்பாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பார்சலை பிரிக்கணும் அப்படின்னு அவர் எடுக்கும்போது அந்த பார்சல் மேல ஒரு சிம்பிள் ஒண்ணு பார்ப்பார். அந்த பார்சல் மேல ரொம்ப அழகா ஒரு ஏஞ்சலோடைய விங்ஸ் ஒண்ணு டிரா பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்த உடனே சட்டுன்னு அவர் கை நின்றுடும். இந்த ஏஞ்சலோட விங்ஸை பார்த்ததும் அவருக்கு ஏதோ ஒரு சூப்பர்ஸ்டிஷனா இல்ல அது என்னன்னு தெரியல, அவரு சரி அது மேல இப்படி தடவி பார்ப்பார். ஏஞ்சலோட விங்ஸ் பொதுவா இட் ரிப்ரசன்ஸ் சம்திங் குட், ஒரு ஒரு வழிகாட்டி அப்படின்னு சொல்லலாம், உங்களுக்கு ஒரு நல்ல ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லலாம், இட் பிரிங்ஸ் யூ குட் ஃபார்ச்சூன்னு சொல்லலாம், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கைடன்ஸா இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயத்த இது சிம்பலைஸ் பண்ணுது. அதனால இந்த பார்சலை நாம பிரிக்கவே கூடாது, இந்த பார்சலை கொண்டு போய் நாம சேர்க்கறதுக்காவது உயிரோட நம்ம ஊருக்கு போகணும் அப்படின்னா அதை அப்படியே தனியா எடுத்து வச்சிருவோம். இதெல்லாம் ஆச்சு. இப்போ பசிக்குது, சாப்பிடணும். பச்சையா ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் அந்த தேங்காய் உடைக்க ஷார்ப்பா அந்த கல்லு ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்கேட்டிங் பிளேட்ல இருந்து பிளேட் அதை தனியா எடுத்து வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பியர் மாதிரி குச்சி, ஷார்ப்பா முனை இருக்கிற ஒரு குச்சி, லாங்கா இருக்கிற குச்சி ஒன்று எடுத்து செட் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ அதை வச்சு நண்டை இப்படி குத்தி எடுத்து பச்சையா சாப்பிட்டு பார்த்திருக்காரு. ஒரு சின்ன மீன் அதை எடுத்து வாயில பச்சையா போட்டு பார்த்திருக்காரு. அவருக்கு கொமட்டுது, அவரால் சாப்பிட முடியல. எப்படியாவது நாம ஃபயரை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி வில்சனை ஒரு மரப்பலகை மேல இப்படி நிக்க வச்சுட்டு வில்சன் கிட்ட பேசிட்டே நெருப்பை உண்டு பண்றாரு. அவர் என்ன பண்றாருன்னா ஒரு பேம்பு மூங்கில் கட்டை ஒண்ணு எடுத்துக்கிறார், கொஞ்சம் ஹாலோவா இருக்கு. அதுல ஒரு ஓரத்துல கொஞ்சம் தேங்காய் நார வைக்கிறார். வச்சுட்டு அது ஃப்ரிக்ஷன் கொடுக்குறாரு. ஒரு கட்டையை வச்சு அந்த பேம்பு மூங்கில இப்படி தேய்க்கிறாரு. தேய்ச்சி 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 ரொம்ப நேரம் தேய்க்கிறதுனால கையெல்லாம் செவந்து போய் பயங்கர வலி. சரி விடாமுயற்சி, எப்படியாவது நாம் இதை செஞ்சே ஆகணும்னு சொல்லி இன்னும் தேய்க்க ஆரம்பிக்கும் போது கை அறுத்து பயங்கரமா பிளட் ஊஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே வலி தாங்க முடியல, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாரு. அங்க சுத்தி இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து விசிறி அடிக்கிறாரு. அதே மாதிரி அந்த வில்சன் பால் இப்படி பிடிச்சி தூக்கி எறிகிறார். எரிஞ்சிட்டு போய் கடல் தண்ணியில கையை கழுவிட்டு வந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிறார். அதுக்கப்புறம் அந்த வில்சன் பால் அப்படி பாக்குறாரு. அதை எடுத்துட்டு வந்தா அந்த ரத்தம் படிஞ்ச அந்த கையால அந்த வில்சன் பால் இப்படி தொட்டு வீசினார் இல்லைங்களா. ஸோ அவருடைய அந்த கை இம்ப்ரெஷன் வந்து ஒரு மனிதனின் முகம் மாதிரி அப்படியே பதிஞ்சிடும். இது வந்து ஹேர் மாதிரியும் இது ஃபேஸ் மாதிரியும் அப்படியே பதிஞ்சிடும். அதுல அவர் என்ன பண்ணுவாருன்னா
கண்ணு, மூக்கு, வாய் இப்படி வரைஞ்சு அதை கொண்டு போய் அந்த மரப்பலகை மேல வச்சிருவார். சோ இட் நிஜமாவே அது வில்சன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜினேஷன் அவர் கிரியேட் பண்ணிக்குவார். இப்போ வில்சன் கிட்ட பேசிட்டே, ஓகே வில்சன், வி ஹாவ் டு டூ திஸ், நாம நெருப்ப வரவழைக்கிறோம் அப்படின்னு பேசி வில்சன் கிட்ட பேசிட்டே, தோ ஆயிடுச்சு, தோ வருது பார், தோ வருது பார் அப்படின்னு பேசிட்டே இருக்காரு. புகை வர ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் நெருப்பு, அந்த தேங்காய் நாறு நெருப்பு பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. நெருப்ப பார்த்த உடனே அந்த ஆனந்த கூத்துன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த அளவுக்கு அவ்வளோ சந்தோஷமா துள்ளி குதிக்கிறாரு. உடனே அடுத்த சீன் ஒரு பெரிய பான்ஃபயர் ஒன்று கிரியேட் பண்றாரு. அதுக்கப்புறம் பச்சையா நண்டு அந்த ஸ்பியர்ல குத்தி அதை அப்படியே நெருப்புல சுட்டு சாப்பிடுறாரு. ஸோ இப்படியாக நெருப்பு ஒரு ஃபர்ஸ்ட் வெப்பன் ஒன்று கிரியேட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நெருப்பு கிரியேட் பண்ணிக்கிட்டாரு. தங்கறதுக்கு ஷெல்டர், ஒரு கேவ் மாதிரி ஒன்று பார்த்து வச்சுக்கிறாரு. மழை காலத்துல அங்க போய் தங்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படியாக அவர் அங்க இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கிட்டே வராரு. இப்போ இப்படியே ஒரு 4 வருட காலம் கடந்து போகுது. அந்த 4 வருட காலம் கடந்து போறதை எப்படி காட்டுறாங்கன்னா, நோலண்டுக்கு இவ்வளோ பெரிய தாடி, ஜடாமுடி மாதிரி நீட்டா முடியெல்லாம் வளருது. அந்த ஐலண்டுக்குள்ள அவர் வரும்போது அவருடைய உடல் வந்து ஒரு ஹெல்தி பாடி, நல்ல பிராட் ஸ்ட்ரக்சர், ஒரு ஹெல்தி ஒபீஸ்ன்னு இல்லை, பட் ஹீ இஸ் அ வெரி ஹெல்தி பர்சன் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இந்த 4 இயர்ஸ் கடந்து வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஓஞ்சம் அப்படியே மெலிஞ்சு போய் நோஞ்சா மாதிரி ரொம்ப தின்னா ஆயிடுறாரு. ஐ திங்க் இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக தான் அந்த ஷூட்டிங் டைம்லயே அந்த கேப் எடுத்தாங்க அப்படின்றது நமக்கு அப்போ தெரிய வருது. இதுக்கு முன்னாடி இந்த 4 வருட காலங்கள்ல என்ன பண்றாருன்னா, பல்லுல அவர் அந்த ஐலண்டுக்கு வரும்போதே பல்லுல ஒரு சொத்தை இருந்திருக்கு. டென்டிஸ்ட் கிட்ட போய் செக் பண்ணணும்னு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காரு. பட் அங்க போய் அதை டென்டிஸ்ட மீட் பண்றதுக்கு கூட அவருக்கு டைம் இல்லை. இங்க ஐலண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு அந்த பல்வலி ரொம்ப அதிகமாகுது. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஸ்கேட்டர் பிளேட, கண்ணாடி, பலப்பலன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதை கண்ணாடி மாதிரி இப்படி வச்சு பார்த்து வாயை திறந்து இப்படி நீக்கி அவரே ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட் எடுத்து அந்த பல்ல தட்டி அவரே எடுத்துடுறாங்க. அதாவது இப்போ நம்ம ஊர்ல என்ன பண்ணுவோம், போய் டென்டிஸ்ட பார்ப்போம், அடுத்த வாரம் பல்ல எடுக்கலாம்னு சொல்லி இன்னில இருந்தே ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் பல்ல எடுப்பாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ ப்ரொசீஜர். ஆனா இது எதுவுமே செக் பண்ணல, நோலன் பண்ணல. எஸ், அப்கோர்ஸ் வழியில துடிச்சாரு, பட் உயிரோட தான் இருக்காரு. ஹீ இஸ் வெரி மச் ஃபைன். ஸோ இது எல்லாமே தன்னை பாதுகாத்து கொள்ளவும், தனக்கான உணவை தேடிக்கொள்ளவும் அவர் பழகி கொண்டார். ஸோ 4 வருஷம் போனதே தெரியாம இந்த மாதிரியா அவர் தனிமையிலேயே அவர் இருக்கா பழகிட்டார். இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு அந்த அலைக்கடல்ல மறுபடியும் ஒரு பெரிய பார்சல் ஒண்ணு கரை ஒதுங்குது. அதுல என்ன இருக்குன்னு அவர் பிரிச்சு பார்த்தாருன்னா, போர்ட்டபிள் டாய்லெட்டோடைய என்க்ளோஷர் ஒண்ணு வருது. அந்த என்க்ளோஷர் மட்டும் வருது. போர்ட்டபிள் டாய்லெட் கூடிய அந்த கதவுகள், அந்த கதவு வந்து பிளாஸ்டிக்னால செய்யப்பட்டது. அதை பார்த்ததும் இவருக்கு ஒரு ஐடியா வருது. இதை வந்து நாம ஒரு இது ஷேட் மாதிரி வச்சு, இதை நாம கட்டுமரத்துல வச்சு நாம ஸ்ட்ராங்கா இன்னொன்னு பில்ட் பண்ணி இப்ப நாம இங்க இருந்து வெளியே தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ஒரு யோசனை வருது. உடனே என்ன பண்றாரு, நிறைய லாக்ஸ் எல்லாம் எடுத்து ஒன்னா சேர்த்து செடிகள்ல இருந்து நிறைய அங்க இருக்கிற எல்லா செடியிலையும் இருந்து நாரை பிச்சு எடுக்கிறாரு. நாரை பிச்சு எடுத்து அதை நல்லா கயிறா திணிச்சு, கனமான கயிறா திணிச்சு இந்த லாகை எல்லாம் ஒன்னா வச்சு கட்டிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த போர்ட்டபிள் என்க்ளோஷரையும் அது மேல இப்படி நிக்க வைக்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரப்பா ஒரு ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு கட்டுமரம் மாதிரி ஒன்று தயாரிக்கிறாரு. பட் அதை கட்டும் போது அந்த கயிறு வந்து அவருக்கு பத்தாம போகுது. அப்போ வில்சன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன வில்சன், பத்தாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கால்குலேட் பண்றாரு. பயங்கரமா கால்குலேஷன்ஸ் எல்லாம் போடுவாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இதை நம்ம ஃபுல்லா கட்டி முடிக்கணும்னா நமக்கு இன்னும் இத்தனை அடி கயிறு தேவை. ஆனா இங்க இருக்கிற எல்லா செடியில இருந்தும் நான் நாரை எடுத்துட்டேன். இப்போ கயிறுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வில்சனை பாக்குறாரு. என்னது, என்ன அந்த மலை உச்சிக்கு திரும்ப போக சொல்றியா? அதெல்லாம் முடியாது, சான்ஸ் இல்லை, நான் போக மாட்டேன். ஏன் திருப்பி திரும்பி நாங்க போக சொல்றேன்? நான் தான் அங்க போக மாட்டேன்னு சொல்றேன் இல்ல, நான் என்னால எல்லாம் போகவே முடியாது, சான்ஸ் இல்ல, கயிறு இல்லைன்னா போட்டோம், நம்ம இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்த சீன் என்ன காட்டுறாங்கன்னா, நோலன் அந்த மலை உச்சியில ஏறி அங்க இருக்கிற கயிறை அவிழ்த்து எடுத்துட்டு போறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காட்சி ஆக்சுவலி படத்துல இல்ல. இங்க தீவுல வந்து மாட்டிக்கிட்ட உடனே கொஞ்ச நாள்ல நோலனுக்கு இனி நாம உயிர் வாழறதுல அர்த்தமே இல்லை, நாம வந்து சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி ஒரு கயிறை தயார் செஞ்சு மலை உச்சியில இருந்து அப்படியே ஹேங் பண்ணிக்கலாம்னு நினைச்சு ஒரு ட்ரீ பிரான்ச்ல கட்டுறாரு. அந்த ட்ரீ பிரான்ச்ல கட்டி ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்றாருன்னா, என் வெயிட் தாங்குமா இந்த கயிறு அப்படின்னு செக் பண்ணணும்னு சொல்லி தன் வெயிட்டுக்கு நிகரான ஒரு லாக அதுல கட்டுறாரு. கட்டி விட்ட உடனே
அந்த மரக்கிளை முறிஞ்சு அந்த பிரான்ச் உடைஞ்சு கீழே விழுந்துருது. சோ அதோட அவர் அந்த முயற்சியை கைவிட்டுறாரு. இதுல என்ன சொல்ல வர கருத்து எனக்கு இதுல என்ன புரிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா, என்னால முடியாது, என்னால செய்ய முடியாது, நான் போக மாட்டேன் அப்படின்னு நமக்கு எதிர்க்க ஒரு ஆள் இருந்தாதான் நாம வந்து வாதாடவே செய்வோம். யாருமே இல்ல, நாம மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னா நாம என்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் நாம செய்வோம் அப்படிங்கிற அந்த புரிதல் அந்த சீன்ல இருந்து எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் இந்த சூசைடு, இது அந்த கயிறை அங்க போய் எடுத்துட்டு வர்றது, ஒரு தவறான வேலைக்கு அவர் முதல்ல பயன்படுத்திய அதே கயிறு இப்போ அவர் எஸ்கேப் பண்ணி போறதுக்கான ஒரு பாசிட்டிவிட்டிக்காக அந்த கயிறு இங்க அவருக்கு உதவியா இருக்கு. சோ அந்த கயிறை வச்சு கட்டி அங்க இருந்து தப்பிச்சு கிளம்புறாரு. கூட போகும்போது வில்சன், அதுக்கப்புறம் அந்த பார்சல், அந்த ஏஞ்சல் விங்ஸ் உரையப்பட்ட பார்சல், அதுக்கப்புறம் கெல்லி கொடுத்த அந்த கிளாக், அத செயின் மாதிரி ஒரு டாலர் மாதிரி இங்க கழுத்துல கட்டிக்கிறாரு. அவர் உடம்புல சுத்தமா துணியே இல்லை, ஒரு சின்ன பிட்டு இடுப்பை சுத்தி கட்டிக்கிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். சோ இது இந்த வில்சனையும் அந்த பார்சலையும் அதுல எடுத்து வச்சுட்டு கிளம்பி போறாங்க. கிளம்பி கொஞ்ச தூரம் போனதும் மறுபடியும் அதே மாதிரி ஒரு அலை வருது, பயங்கரமா காத்தடிக்குது. அந்த போர்ட்டபிள் என்க்ளோஷர் பிளாஸ்டிக் எல்லாம் ஏமாத்திரம் அவ்வளவு பெரிய கடலுக்கு, அதெல்லாம் அடி பிச்சு பறந்து போகுது. சரி, இனி நம்ம கையில எதுவுமே இல்ல, பாதி தூரம் கொஞ்ச தூரம் வந்தாச்சு, இது எவ்வளவு தூரம் நம்மளை கொண்டு போகுதோ போகட்டும் அப்படின்னு சொல்லி அமைதியா படுத்துக்கிறார். அந்த காத்துல அந்த அந்த வில்சன் கட்டப்பட்ட அந்த மரக்கட்டை வந்து அப்படியே அசைஞ்சுட்டே வரும். ஒரு கட்டத்துல அந்த கட்டை கடல்ல விழுந்து வில்சன் அப்படியே மிதந்து போக ஆரம்பிச்சிடுவார். கொஞ்ச நேரம் கழிச்சு நோலன் கண்ணு விழிச்சு பார்த்தா வில்சன் இருக்க மாட்டார். ஐயோ வில்சன் 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 தேடி அவங்க பார்த்தா வில்சன் அங்க தூரத்துல மிதந்து போயிட்டே இருப்பார். உடனே தண்ணியில குதிச்சு போய் நாம வில்சனை எடுத்துட்டு வரணும்னு சொல்லி அந்த கட்டுமரத்தோட அடிபாகம் அந்த கயிறை ஒரு கையில பிடிச்சிட்டு வில்சன் கிட்ட போகணும்னு சொல்லி ஸ்விம் பண்ணிட்டு போவார். பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த கட்டுமரத்தோட வெயிட்ட அந்த தண்ணிக்குள்ள அவரால் இழுத்துட்டு போக முடியல. சோ ஒரு கட்டத்துல அந்த கயிறை விட்டுறாரு. he comes to a situation where either நாம கட்டுமரத்தை பிடிக்கணும் இல்லைன்னா வில்சனை பிடிக்கணும், ஏதாவது ஒண்ணுதான் நமக்கு மிஞ்சம் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. சோ அவர் வில்சனை விட்டுட்டு இந்த கட்டுமரம் மேல ஏறி படுத்துக்கிறாரு. பயங்கரமா அழறார். ஐயோ வில்சன், நான் உன்னை விட்டுட்டேனே, என்னால உன்னை காப்பாத்த முடியலையே, என்னால உன்னை காப்பாத்த முடியலையேன்னு கதறி அழறார். இந்த 4 வருஷ காலத்துல அவர் இந்த அளவுக்கு மனம் உடைஞ்சு போனதா எந்த சீன்லயுமே அவங்க காட்டல. வில்சன் பிரிஞ்சு போன அந்த துக்கத்தை மட்டும் அவரால் தாங்கிக்கவே முடியல. அழுது அழுது அப்படியே ஓஞ்சு போய் ஒரு மயக்க நிலையில அப்படியே படுத்துடுறாரு. அப்ப அடுத்து அவங்க காட்டுற சீன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த கட்டுமரத்துல அவர் அப்படியே மிதந்து போயிட்டே இருக்காரு. பக்கத்திலேயே ஒரு பெரிய வேல் கண்ணு திறந்து இவர் அப்படி பார்த்துட்டு இப்படி கிராஸ் பண்ணிட்டு போகுது. அதாவது நம்ம எண்ணம் செயல் நோக்கம் எல்லாமே சரியா இருந்தா யூனிவர்ஸ் வில் ஹெல்ப் அஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதே மாதிரி பக்கத்துல ஒரு கார்கோ ஷிப்போட ஹார்ன் சவுண்ட் வந்து கேட்கும். ஆனா அதை வந்து இவர் கவனிக்க மாட்டாரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு மயக்க நிலையில அப்படியே படுத்துட்டு இருப்பாரு. அப்போ அந்த வேலோட ஸ்பவுட் மேல இருந்து அப்படியே அந்த தண்ணி தெளிச்சு இவர் மேல விழும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் இவரை எழுப்புற மாதிரி, எழுந்துரு கப்பல் ஷிப்பு வருது பாரு அப்படின்ற மாதிரி 2-3 தடவை அந்த ஸ்பவுட் தண்ணி இவர் மேல தெளிச்சதும் இவர் அப்படியே மெதுவா கண்ணை முழிச்சு திரும்பி பார்ப்பாரு. பார்த்தா ஒரு பெரிய கார்கோ ஷிப் அவர் பக்கத்துல பாஸ் ஆகும். அங்க இருக்கிறவங்க மக்கள் வந்து இவரை பார்த்து இவரை ரெஸ்கியூ பண்ணிடுவாங்க. அடுத்த சீன் 4 weeks லேட்டர் அப்படின்னு காட்டுவாங்க. நோலன் வந்து ஃபிளைட்ல கிளீன் ஷேவ்டா ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து ஒரு சராசரி நாகரீக மனிதனை போல கோட் சூட் எல்லாம் போட்டு அமைதியா ஒரு ஃபிளைட்ல உட்காந்து போயிட்டு இருக்காங்க. இவர் உயிரோட இருக்காரு அப்படிங்கிற விஷயம் கெல்லிக்கு தெரிவிக்கிறாங்க. ஃபெடெக்ஸ் ஆஃபீஸ்க்கு, ஹெட் ஆஃபீஸ்க்கு தெரிவிக்கிறாங்க. ஃபெடெக்ஸ்ல இருந்து ஃபிளைட் அனுப்பி இவரை ரிசீவ் பண்றதுக்கு ஒரு கிராண்ட் வெல்கம் செரிமனி வச்சிருக்காங்க. ஃபாலோட் பை an elaborate lunch அதெல்லாமே இருக்கு. ஸோ இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அந்த ஃபிளைட்ல இவரை கூட்டிட்டு போறாரு. அந்த ஃப்ரெண்டு கிட்ட நோலன் கேட்கிற முதல் கேள்வி கெல்லி எப்படி இருக்கா அப்படின்னு தான் கேட்கிறாரு. அந்த ஃப்ரெண்ட் வந்து மெதுவா ஆரம்பிக்கிறாரு. கெல்லி உன்னை ரொம்ப மிஸ் பண்ணா, ரொம்ப தவிச்சு போயிட்டா, நாங்க எல்லாருமே வந்து உனக்கு ஃபியூனரல் எல்லாம் நடத்தணும் தெரியுமா அப்படின்றாரு. உனக்காக காஃபின் எல்லாம் நாங்க ஏற்பாடு பண்ணி ப்ரொசஷன்லாம் எடுத்துட்டு போய் ஃபியூனரல் எல்லாம் நடத்தணும். என்னது காஃபினா? நான் இங்க இருக்கேன், என் காஃபின்குள்ள என்ன இருந்தது அப்படின்னு நோலன் கேட்கிறாரு. உன் சார்பா உன் நினைவா எங்க கிட்ட என்னெல்லாம் இருந்ததோ, போட்டோகிராஃப்ஸ், க்ளோத்ஸ், மெமோயர்ஸ், இதெல்லாம் என்னெல்லாம் இருந்ததோ அதையெல்லாம் அந்த காஃபின்குள்ள நாங்க போட்டோம் அப்படின்னு சொன்னதும் நோலன் சிரிக்கிறார். நான் இல்லாம எனக்கு ஃபியூனரல் நடத்தப்பட்ட இடத்துக்கு நான் திரும்பி போறேன், நான் ரொம்ப விசித்திரமா இல்ல அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அமைதியா போறாரு. போய் அங்க இறங்கினதும் அவருக்கு ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு.
ஃபெடெக்ஸோடைய ஓனர் வந்து டிவில மீடியால இவரை ரிசீவ் பண்ற வெல்கம் பண்ற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச் பாத்தீங்கன்னா ஃபெடெக்ஸ் கம்பெனியோட ஒரிஜினல் ஓனரே அவர் பேசுறாரு. ஸோ அவர் அந்த அந்த ஒரு சீன்ல அவர் அப்பியர் ஆகுறாரு. ஸோ வெல்கம் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவர் உள்ள வந்த உடனே இவருடைய டென்டிஸ்ட் வந்து அவரை ரிசீவ் பண்றாரு. இவருக்கு ஒரே ஆச்சரியம், இவரே இங்க வந்திருக்காரு அப்படின்னு அப்படியே அமைதியா பாக்குறாரு. அப்ப அந்த டென்டிஸ்ட் மெதுவா அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. என்ன ஞாபகம் இருக்குங்களா, நான் தான் உங்க டென்டிஸ்ட், உங்க பல்லு சொத்தன்னு சொல்லி என்கிட்ட தான் நீங்க ட்ரீட்மெண்ட்க்கு வந்தீங்க அப்படின்னதை இவர் அமைதியா கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த டென்டிஸ்ட் பேசுறாரு. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கெல்லியும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்க 2 பேருக்கும் இப்ப அழகான ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. ஆனா இத கெல்லி உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்ற பெரிய போராட்டத்துல இருக்காங்க. சுத்தமா அவங்க இந்த மாதிரி நீங்க திரும்பி வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது நீங்க இறந்துட்டீங்கன்ற செய்தியை விட இந்த ஒரு செய்தி அவங்களுக்கு இன்னுமே பேரிடியா இருக்கு. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. உங்களை எப்படி ஃபேஸ் பண்றதுன்ற ஒரு 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 தவிப்புல அவங்க ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டென்டிஸ்ட் கிளம்பி போறாரு. நோலண்ட் இடிஞ்சு போறாரு. அப்படியே அமைதியா நிக்கிறாரு. மெதுவா நடந்து ஜன்னல் கிட்ட போய் ஸ்கிரீனை விலக்கி பாக்குறாரு. கெலி கீழே கார் கிட்ட அழுதுட்டு நின்றுட்டு இருக்காங்க. அந்த டென்டிஸ்ட் அவங்கள சமாதானப்படுத்தி காருக்குள்ள உட்கார வச்சு கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் உள்ள டைனிங் ஹால்குள்ள போனதும் டின்னர் அந்த எல்லாமே எல்லாம் முடியுது, உணவெல்லாம் முடியுது. ஸோ அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தரா கிளம்புறாங்க. எல்லாரும் இவர்கிட்ட ஹக் பண்ணி ஹேண்ட் ஷேக் எல்லாம் பண்ணி பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, ஓகேப்பா நல்லா ரெஸ்ட் எடு, ஒரு 4 நாள் கழிச்சு மீட் பண்ணலாம் அப்படின்னு ஹக் பண்ணிட்டு போறாரு. இன்னொருத்தர் வராரு, நல்ல உடம்ப பாத்துக்கோப்பா, நீ என்னெல்லாம் ஐலண்ட்ல என்னெல்லாம் பண்ண, உன் டேஸ் எல்லாம் எப்படி இருந்தது, அந்த கதையெல்லாம் ஒரு நாள் ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்படி எல்லாரும் ஒரு ஒருத்தரா பேசிட்டு போறாங்க. ஆனா யாரையுமே திரும்ப ஹக் பண்ணணும், ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட ரெசிப்ரோகேட் பண்ணணும்னு நோலண்டுக்கு தோணல. அதாவது ஒரு சராசரி மனிதனா தான் இத்தனை வருட காலமும் இருந்திருக்காரு. 4 வருட காலம் அந்த தனிமை வந்து அவருக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் அந்த டைனிங் டேபிள் கிட்ட போறாரு. வகை வகையான உணவு, யூ நேம் த ஐட்டம் இட் வில் பி தேர். அதாவது 4 வருஷ காலம் முழுசா சோறு திங்காத ஒரு மனுஷனுக்கு அப்படி ஒரு டேபிளை பார்த்தா எப்படி இருக்கும்? கையில கிடைச்சதெல்லாம் அள்ளி போட்டுக்கணும்னு தோணும் இல்லைங்களா? பட் நோலன் அது எதையுமே செய்யல. அப்படியே சுத்தி வராரு. ஒரு இடத்துல லைட்டர் எடுத்து இப்படி பாக்குறாரு. கிளிக் அப்படின்றாரு, நெருப்பு வருது. கிளிக் அப்படின்றாரு, நெருப்பு ஆஃப் ஆகுது. அதே 2-3 தடவை கிளிக் கிளிக்ன்றாரு. அவர் அப்படி அதை பார்க்கும்போது அவருடைய மைண்ட் வாய்ஸ் என்னங்கிறது நமக்கு தெரியுது. இந்த ஒரு நெருப்பை வரவழைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், கையை கிழிச்சு ரத்தம் வழிஞ்சு எவ்வளோ போராடி இருப்பேன் அப்படின்னு நினைச்சு அதை டப்புன்னு அப்படி கீழே போட்டுட்டு நகர்ந்து போறாரு. அதுக்கப்புறம் ஒரு நண்டோட பெரிய லெக் பீஸ் நல்லா கலர்ஃபுல்லா மசாலாவோட நல்லா சமைச்சு அங்க வச்சிருக்கு. அதை எடுத்து இப்படி பாக்குறாரு. இதையெல்லாம் நான் எவ்வளவு பச்சையா எத்தனை நண்டு இப்படி சாப்பிட்டேன்ற மாதிரி அந்த மைண்ட் வாய்ஸ் அவர் இப்படி பார்த்துட்டு அதையும் கீழே போட்டுட்டு அப்படியே நகர்ந்து போடுறாரு. அதுக்கப்புறம் நோலண்டோடைய ரூமை காட்டுறாங்க. நல்ல அழகான மெத்தை விரிப்பு, சுத்தமான விரிப்பு எல்லாம் இருக்கு. பட் அவர் பெட்ல படுக்கல, கீழே தரையில தான் படுத்திருக்காரு. பக்கத்துல கெல்லி கொடுத்த அந்த கிளாக் மட்டும் இருக்கு. அதையே பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு என்னவோ தோணுது. தோணுன உடனே அந்த கிளாக் எடுத்துட்டு அந்த இரவு நேரத்துல டாக்ஸி பிடிச்சு கெல்லி இருக்கிற வீட்டுக்கு போறாரு. அவரை பார்த்ததும் கெல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள உள்ள கூப்பிட்டு மழை பெய்து உள்ள வாங்க காஃபி தரேன்னு உபசரிக்கிறாங்க. இவர் அதெல்லாம் எதுவும் வேண்டாம், இது வந்து உன் தாத்தா உபயோகிச்ச கிளாக்னு சொல்லி என்கிட்ட கொடுத்த, இது வந்து ஒரு ஒரு ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி மாதிரி, இனி இது உன் வீட்டுக்காரர்கிட்ட தான் இருக்கணும், என்கிட்ட இது இருக்கிறது நியாயம் இல்லை, நான் இதை திருப்பி கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த கிளாக்கை கெல்லி கிட்ட கொடுத்துட்டு அவர் கிளம்பி போறாரு. மறுநாள் காலையில இவர் வண்டி எடுத்துட்டு அந்த ஏஞ்சல் விங்ஸ் போடப்பட்ட வரையப்பட்ட அந்த பார்சலை டெலிவர் பண்றதுக்காக கிளம்பி போறாரு. ஒரு கிராஸ் ரோட், 4 ரோடு மாதிரி இருக்கு. இட் லுக்ஸ் லைக் ஒரு ஒரு டவுன் சைடு, ஒரு கண்ட்ரி சைடு மாதிரியான ஒரு இடமா இருக்கு. ஒரு 4 ரோடு கிராஸ் ரோட்ல லெஃப்ட் எடுத்து அந்த வீட்டுக்குள்ள போறாரு. போயிட்டு பெல் அடிக்கிறாரு, அங்க யாருமே இல்லை. சரி, அந்த பார்சல் மேல ஒரு நோட் ஒன்று எழுதுறாரு. திஸ் பார்சல் சேவ்ட் மை லைஃப் அப்படின்ற ஒரு நோட்டை எழுதி வச்சுட்டு அங்க வாசல்ல வச்சுட்டு அவர் கிளம்பி போறார். கிளம்பி திரும்ப அந்த கிராஸ் ரோட் கிட்ட வரும்போது அவர் இன்னொரு ஜீப் வந்து இப்படி கிராஸ் ஆகுது. கிராஸ் ஆகும்போது அந்த ஜீப்புல இருந்து ஒரு பெண்மணி இப்படி எட்டி பாக்குறாங்க. என்னங்க இங்க நின்னு தவிக்கிறீங்களா, எங்க போறது எப்படி போறதுன்னு தெரியாம முழிக்கிறீங்களா? இங்க இந்த சைடு போனீங்கன்னா இந்த ஏரியா வரும், அந்த ரோட நீங்க எடுத்தீங்கன்னா அந்த ஏரியா வரும், பின்பக்கம் போனீங்கன்னா இந்த ஏரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட்ல திரும்பி அந்த ஜீப் போகுது. எங்க நான் வந்து இடத்துல இருந்து இந்த ஜீப் போகுது மறுபடியும் அப்படின்னு சொல்லி நோலண்ட் அப்படி திரும்பி பார்த்தா
அந்த இவர் பார்சல் டெலிவர் பண்ண அந்த வீட்டுக்கு தான் இந்த பெண்மணியும் போறாங்க. நோலன் உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம வண்டியில உட்காந்து அந்த ஜீப்பை ஃபாலோ பண்ணி அந்த பெண்மணி பின்னாடி இவரும் போறாரு. சோ இங்க படம் முடியுது. இந்த படத்துல நிறைய சிம்பாலிசம்ஸ் இருக்குங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டைட்டில் எடுத்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தேர். டைட்டில் என்ன? காஸ்ட் அவே. காஸ்ட் அவே அப்படிங்கிறது 2 வார்த்தை. ஆக்சுவலி ஷிப்ல இருந்து தொலைந்த போனவர்களை, சர்வைவர்ஸ், திரும்பி தொலைஞ்சு போய் திரும்பி வந்தவங்கள காஸ்ட் அவே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த காஸ்ட் அவே இஸ் ஒன் சிங்கிள் வேர்ட், CASTAWAY, அப்படி ஒரு சிங்கிள் வேர்டா வரும். ஆனா இதுல 2 வேர்ட் வருது, காஸ்ட் அவே. சோ இந்த காஸ்ட் அவே அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, காஸ்ட் அவே உதறிவிடு, ஒதுக்கி விடு, தேவையற்றதை விலக்கி விடு அப்படின்றதுதான் இந்த காஸ்ட் அவே. சோ நோலன் அந்த தீவுல போய் மாட்டிக்கொண்ட பிறகு எதையெல்லாம் அவர் உதறினாரு அப்படின்னு, எதையெல்லாம் அவர் விலக்கிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கும் அந்த தன்மையை அவர் உதறிட்டாரு. நேரப்படி எல்லாமே டான்னு நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வை உதறிட்டாரு. எப்ப பாரு வேலை வேலை வேலை, உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்காம, கல்யாணம் நிச்சயதார்த்தத்தை பத்தி கூட யோசிக்காம அவ்வளோ வேலைக்கு பின்னாடி தெரிஞ்சிட்டு இருந்த அந்த ஒரு தன்மையை அவர் உதறிட்டாரு. சோ இது எல்லாமே அவர் காஸ்ட் அவே பண்ணிட்டார், தன்கிட்ட இருந்து விலக்கிட்டார். அடுத்த ஒரு கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனித மூளை சூழலுக்கு ஏற்றவாறு தன்னை பழகி கொள்ளும். ஜஸ்ட் தட் we don't give it a chance. இப்போ நோலண்டுக்கு அந்த தீவுக்குள்ள போற வரைக்குமே அவருக்கு இது மாதிரியான திங்ஸ்க்கெல்லாம் நாம் அடாப்ட் ஆகணும் அப்படின்னு அவர் கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டார். ஆனா ஒன்ஸ் அந்த தீவுக்கு போனதுக்கு அப்புறம் அவருடைய பேசிக் எசென்சியல்ஸ் என்னென்னவோ அதையெல்லாம் அவர் பூர்த்தி பண்ணிக்க ஆரம்பிச்சார். உணவு ஃபர்ஸ்ட் அதை தேடிக்கிட்டாரு, உறைவிடம் தேடிக்கிட்டாரு, அதுக்கப்புறம் ஒரு துணை தேவைப்பட்டது, வில்சனை தேடிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இறுதியாக செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறது தான் 4 வருடம் கழித்து அவர் அந்த தப்பித்து போவதற்கான அந்த முயற்சி அப்படிங்கறது அங்கதான் நாம பார்க்க முடியும். அதுவும் எங்கன்னு பாத்தீங்கன்னா, வில்சனா கட்டுமரமா அப்படிங்கிற அந்த ஒரு நிலை வருது பாருங்க. அங்கதான் அந்த ரியலைசேஷன் ஆக்சுவலி ஒர்க். அவர் இது வேணா, எனக்கு வில்சன் தான் வேணும்னு போயிருந்தா கதையே வேற மாதிரி இருக்கும். பட் தெளிவா அவரால் அந்த செல்ஃப் ரியலைசேஷன்ல அவர் அந்த முடிவை கரெக்டா எடுத்திருக்காரு. அதே போல அவர் அடிக்கடி வில்சன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிற ஒரு டயலாக் என்ன தெரியுங்களா? ஜஸ்ட் கீப் பிரீதிங், பிகாஸ் டுமாரோ த சன் வில் ரைஸ் அண்ட் யூ வில் நெவர் நோ வாட் த டைட் வில் பிரிங். ஒவ்வொரு முறையும் அந்த டைட் இவருக்கு ஒரு விஷயத்தை கொண்டு கொடுத்துட்டே இருந்தது. ஒரு நாள் 2 ஃபெடெக்ஸ் பார்சல் வந்தது, ஒரு நாள் 3 ஃபெடெக்ஸ் பார்சல் வந்தது, ஒரு நாள் அந்த பைலட்டோட பாடி வந்தது, ஒரு நாள் அந்த டோர், அந்த போர்ட்டபிள் டாய்லெட்டோட டோர் வந்தது. சோ நாளைக்கு என்ன வரும், நாளைக்கு என்ன கொண்டு வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இது வாழ்க்கைக்கான அடிப்படை தத்துவம் தான் இந்த டயலாக். இந்த படத்தினுடைய மாரலும் இதுதான், ஜஸ்ட் கீப் பிரீத்திங். உங்களால முடிஞ்சதை நீங்க செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா செஞ்சு முடிச்சுட்டு just keep breathing, அமைதியா விட்டுருங்க. பிகாஸ் டுமாரோ, நாளை சூரியன் உதயமாகும். அண்ட் யூ வில் நெவர் நோ வாட் த டைம், நாளைய பொழுது உங்களுக்காக என்ன கொண்டு வர போகுதுன்றது நமக்கு தெரியல. அதனால பொறுமையா இருங்க, பரபரப்பா என்னைக்குமே இருக்காதீங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோடைய மாரல். ஸோ நான் ரசிச்ச இந்த படம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் மூவி. டைம் கிடைக்கும் போது எல்லாரும் பாருங்க. தேங்க்யூ. நான் ஏற்கனவே பார்த்துட்டேனே. தெரியும் சார், பாத்துட்டோமே, ஃபேமிலியோட பாத்துட்டோம் இந்த படத்தை. ஃபேமிலியா பாத்துட்டோம், பேர் மறந்துட்டோம். ஆனா ஃபுல் ஃபேமிலியா உட்காந்து பார்த்தோம் இந்த படத்தை. நாங்க சவுதியில இருக்கும்போது 2004ல பார்த்தோம். நானும் பாத்துருக்கேன். தியேட்டர்ல பாத்துறான்னு தெரியல, பட் 2 முறை பாத்துருக்கேன். சூப்பர். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஸ்ரீபன் சார். எக்ஸலண்ட். ஆக்சுவலா ஒரு அந்த தீமோட சொன்ன கடைசியா ஃபயர், ஒரு சாதாரண ஃபயருக்கு இங்க வந்தோடனே எவ்வளவு குயிக்கா ஒரு ஃபயர் வருது, அந்த இடத்துல அந்த ஃபயருக்காக ஃபைட் பண்ணதுன்றது அது ஒரு மனுஷனுக்கு அந்த கஷ்டம் வரும்போதுதான் ஒரு ஒரு விஷயத்தோட அந்த இது புரியும். அந்த ஒரு ஃபயர்லயே ஃபயர் பண்ணிட்டாரு அங்க அப்படின்றது இது. ஒவ்வொரு சூழ்நிலையும் மாறக்கூடிய சூழ்நிலை தான். நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற மாதிரி என்னைக்கும் இருக்கும்னு நினைக்க கூடாதுன்றதுதான் இந்த சாராம்சம். அதனால எப்பயுமே எமோஷனலா போகாதீங்க, லாஜிக்கா யோசிங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நிறைய பேசலாம். மகிழ்ச்சி. ஒரு அருமையான கதை சொன்னீங்க சார். ஒரு கருத்தை சொல்ல மறந்துட்டேன். டாம் ஹாங்க்ஸ் ஒரு டிவி நிகழ்ச்சியில இந்த படத்தை பத்தி பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா,
இட் இஸ் நாட் அபவுட் இட் இஸ் அபவுட் டிஃப்ரெண்ட் பிராண்ட் ஆஃப் லோன்லினஸ் அப்படின்றாரு. இப்போ லோன்லினஸ்னா இப்போ சிட்டி லைஃப்ல இருக்கிற நாம என்ன பண்ணுவோம், மண்டே டு ஃப்ரைடே வேலை செய்வோம், சாட்டர்டே சண்டேனா நான் தனியா என்ஜாய் பண்ணணும்ப்பா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணிக்குவாங்க, அவங்களுக்கு வேண்டிய ஒரு ஸ்நாக்ஸை பக்கத்துல வச்சுக்குவாங்க, இல்ல ஒரு புக்கு படிப்பாங்க. அதுதான் லோன்லினஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் ஆனா டாம் ஹேங்க்ஸ் இருந்த லோன்லினஸ் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அங்க மனிதர்கள் இல்ல, கேஜெட்ஸ் இல்ல, எலக்ட்ரிசிட்டி இல்ல, பண்டபாத்திரம் இல்ல, நமக்கு பழக்கப்பட்ட உணவு வகைகள் எதுவும் இல்ல, காலையில கண்ணு விழிச்சதும் பேஸ்ட் பிரஷ் அந்த பொருள்ல இருந்து நமக்கு தேவையான வேற மத்த எதுவுமே அங்க இல்ல. சோ அதுதான் இவர் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பிராண்ட் ஆஃப் லோன்லினஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல ஒரு ஒரு என்டையர் சேஞ்ச், கம்ப்ளீட். இவர் இருந்த ஒரு லக்ஸுரி என்ன, இவருக்கு பின்னாடி இவர் சொல்றதை கேட்கறதுக்கு எத்தனை பேர் இருந்தாங்க, எல்லாமே என்டையர் செனாரியோ அப்படியே தலைகீழ ஆயிடுதுன்றது. இது நடக்கும் வாழ்க்கையில, இது நடக்குதே இல்ல. சுனாமி வந்தாலும் சரி, பூகம்பம் வந்தாலும் சரி, பல நேரங்கள் நடக்குது இல்ல. கொரோனா பீரியட்ல நம்ம நினைச்சு பார்த்திருப்போமா? அதுதான் இந்த செனாரியோ வந்து என்ன நேரத்திலயும் மாறலாம் அப்படின்றதுக்கு நாம ரெடி ஆகும் அப்படின்றதுதான். பார்ப்போம், ஒருத்தரா சொல்லட்டும், யார் வேணா பேசிட்டோம். ஃபர்ஸ்ட் அவங்க ரெஜினா மேடம் வந்துட்டாங்க, கூப்பிடலாமாம்ல? ரெஜினா வாங்க, நீங்க பேசுறீங்களா ரெஜினா மேடம்? இல்லைன்னா வேற யாருன்னா பேசலாம். வாங்க சார், சிவகுமார் சார் சொல்லுங்க. படம் ரொம்ப அருமையான படம். ரொம்ப இவ்வளவு டீடைல்ஸ் நான் எனக்கு தெரியல. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு விஷயம் இருக்குன்னு தெரியுது எனக்கு. ஐ என்ஜாய் இந்த மூவி. ஆனா இவ்வளவு பேக்ரவுண்ட் நீங்க சொன்னீங்களே, பேசிக் ஸ்கில், அது ஒரு ஸ்கில் வேணும். ஏதாச்சும் சர்வைவலுக்கு ஒரு ஸ்கில் வேணும்ன்றத இந்த படத்துல ஒரு எங்கேயோ காட்டுல போய் விழுந்துடுறேன், சர்வைவல் ஆகணும். சர்வைவல் ஆகுறதுக்கு நெருப்பு கொண்டு வர்றது அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வருவாரு அந்த படத்துல. ரொம்ப பிரமாதமா இருக்கும், பயமா இருக்கும். நான் நினைச்சேன் அதுல வெறும் சோறு தென்னை மரம் தான் இருக்கும், வேற ஏதாச்சும் மிருகங்கள் இதெல்லாம் வந்து அவர் அடிச்சு போட்டுமான்ற நாட்டுல பயந்தா அது மாதிரி எதுவும் காண்பிக்கல. தேங்காய் தொப்புன்னு விடுறப்ப ஒரு பயப்படுவார், அது மட்டும் காண்பிக்கிறாங்க. பின்னாடி நான் நினைச்சேன் ஏதோ ஒரு அனிமல்ஸ் ஏதாவது ஒரு அட்டாக் பண்ண வருமா அப்படின்னு நினைச்சேன். அது பரவாயில்ல, ஷோர்ல அது மாதிரி எல்லாம் ஒண்ணுமே காண்பிச்சேன். ரெண்டாவது, இந்த ஹீரோ படத்துல ஆரம்பிக்கிறப்போ எவ்வளவோ வெயிட்டா இருந்தாரு, படம் முடிகிறப்போ எவ்வளவு வெயிட் குறைஞ்சாங்கன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படி ஞாபகம் இருக்கு. 80 கிலோ வந்து 45 கிலோவோ 50 கிலோவோ அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. அவ்வளவு மெலிஞ்சிருக்காரு அந்த படத்துக்காக, அவ்வளவு மெலிஞ்சு ஆக்ட் பண்ணிருக்கான்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. இந்த பேசிக் ஸ்கில் வேணும். ஒரு கண்ணு முன்ன தெரியாத ஒரு காட்டுல போய் மாட்டிக்கிட்டா எப்படி குழைச்சி வர்றது, குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லித்தரணும் பேசிக் ஸ்கில். ஒரு பேனியன்ல ஒரு அட்டெண்டட் சைக்காலஜி கிளாஸ் அட்டன் பண்ண யாரும் ஒரு கிஷோர்னு ஒரு பேசிக் ஸ்கில். ஃபிளைட்ல போறீங்க, இதே தான் ஃபிளைட்ல போறீங்க, அது ஏதோ டர்புலன்ஸ் ஏதோ அது ப்ராப்ளம் இருக்கு, எங்கேயோ லேண்ட் ஆகும் போது அவங்கவுங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துங்க. லக்கேஜ் ஒவ்வொருத்தரும் கேட்டாக்கா நான் பைபிள் எடுத்துக்கிட்டாங்க, நான் ஒருத்தர் புக்ஸ் எடுத்து படிக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் நீங்க என்ன எடுத்துக்கன்னு கேட்கறாரு, ஒவ்வொருடைய ஸ்கில் எப்படி இருக்குன்னு கேட்கறாரு. ஒரு காட்டுல போய் விழுறீங்க, அங்க ஒண்ணுமே இருக்காது, நீங்க சர்வை பண்ணுன்றப்போ எதையாவது நீங்க சர்வை பண்றதுக்கு என்ன எடுத்துக்கணும். நான் சொன்னேன் ஐ நீட் ஒன்லி அ நைஃப் அண்ட் லைட்டர். இதை நான் டிஸ்கவரி ஆஃப் சேனல் இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு சொல்றேன். எனக்கு வேண்டியது ஒரு காட்டுல போய் விழுந்துட்டுனாக்கா சர்வைவலுக்கு ஐ நீட் ஒன்லி அ நைஃப் அண்ட் லைட்டர். அதுதான் அந்த படத்துல யூஸ் பண்றாங்க நினைக்கிறேன். இந்த லெசன் எல்லாம் இப்போ சொல்லி தர்றாங்க. ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணி, ரொம்ப பியூட்டிஃபுல்லா படத்தோட பேக்ரவுண்டு, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிசோர்சஸ் எல்லாம் சொன்னீங்க. பியூட்டிஃபுல். தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், ஸ்ரீமன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அப்படியே ஒரு படம் நம்ம ஆக்சுவலா அந்த ஐலாண்டுக்கே போயாச்சு கதை சொல்லுங்க. ஆமா மூவி கொண்டு வந்துட்டீங்க. கடைசியில அந்த கிராஸ் 4 பக்கம் நிக்கிறாரு பாருங்க, அந்த சீன் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ரிமெம்பர் எவ்வரி சீன் அப்படியே கொண்டு வந்துட்டீங்க. அந்த வில்சன் தான் முக்கியம். வில்சன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து அதுக்கு ஒரு ரத்தம் வச்சு பொட்டு வைக்கிறாரு, கையை அடையாளம் வைக்கிறாரு. அது அவர் கடவுளாவே மாத்திடுறாரு, அது ஒரு கடவுள் மாதிரி ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. வில்சன் அழகா இருப்பாருங்க. அதுதான் அது பண்ணு போயிட்டே இருக்கும். அவர் அதை பிடிக்க போறாரு, முடியல.
அந்த வில்சன் தான் அவர் காப்பாத்துறது கிடைக்கல. தேங்க்யூ 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 சார், தேங்க்யூ வெரி மச். நான் பேசலாமா சார்? வாங்க பேசுங்க. சார், எனக்கு என்னன்னா, நாம வந்து இந்த ஒரு பரபரப்பான வாழ்க்கையில இருக்கோம். திடீர்னு ஒரு சில நாள் வந்து தனிமையில இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா வந்து என்னதான் நம்ம அப்படி நினைச்சாலும், அதாவது நம்ம தொலைஞ்சு போகணும்னு நினைச்சா கூட இப்ப தொலைஞ்சு போக முடியாது சார். ஏன்னா வந்து சும்மா நான் ஒரு காஃபி குடிக்க ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு வந்தாலே உடனே ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அட் சங்கீதா அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது நமக்கு. அப்புறம் வந்து எதுவுமே நம்மளால வந்து யாருக்கும் தெரியாம பண்ணவே முடியறது இல்ல. ஆஹ் அஹ் எந்த அதாவது நம்ம வாழ்க்கைய ரொம்ப இரைச்சல் நிறைந்ததா ஆயிடுச்சு. ரொம்ப தொலைவு நம்ம வந்துட்டோமோ அப்படின்னு இருக்கு. யாராலையுமே திரும்பி போக முடியாத தொலைவுக்கு நம்ம வந்துட்டோம். ஆனா வந்து நம்ம வந்து ஆஹ் தனிமை வேணும், இது எல்லாத்தையும் விட்டுறணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா தொடர்ந்து இந்த மாதிரி கேட்ஜெட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அதுல இருந்து எப்படி விடுபட போறோம்னு தெரியல. இல்ல யூஸ்ஃபுல்லா எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நாம அதை அவாய்ட் பண்ண கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். தேங்க்யூ மேடம். ஆக்சுவலா தொலைஞ்சு போகணும்னு முதல்ல நினைக்கிறதுக்கு முன்னாடியே மொபைலை தொலைச்சிடணும். மொபைல தொலைச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம மொபைல் ஆட்டோமேட்டிக்கா இல்லாம வாழ்க்கையே இல்ல சார் இப்போ. அதுதான் சொல்றேன், மொபைல தொலைச்சிட்டீங்கன்னா உங்களை எல்லாரும் தொலைச்சிடுவாங்க. ஆமா, நம்ம இப்ப இந்த ஜூம் மீட்டிங்கே தொலைச்சு போகணும்னு மொபைல்ல தான் பண்றோம். நினைக்க வேண்டிய அவசியமே இல்ல. கனெக்டடா இருக்கவே முடியாது. அதுதான் ஆக்சுவலா நம்மளாதான் இது பண்ணிக்கணும். வில்சன் பிரிஞ்சு போற இடத்துல வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சென்டிமெண்டா லாஜிக்கா அந்த டெசிஷன் மேக்கிங், அந்த எமோஷன்ஸ் எல்லா நேரத்திலயும் நம்ம எமோஷன்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடாது. அந்த எமோஷன்ஸ் ஃபாலோ பண்ணி இன்சன்னு போனா நீ சர்வைவல்கே பிரச்சனை ஆயிடுதுங்க. அந்த எமோஷன்ஸ் பல நேரங்கள்ல நம்ம எமோஷனா லாஜிக்கான்னு பார்க்கும்போது நம்ம எமோஷன் பேஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கிறோமா அப்படின்றத யோசிக்கணும். அங்க லாஜிக் நமக்கு தேவைப்படுதா, இது யோசிக்கணும். அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப வேலிடா இருக்கும்னு தோணுது எனக்கு. சரி, மாலதி என்ன பேசுறாங்க? அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்ப்பா. ரொம்ப அருமையா இருந்தது உங்களோட அந்த மூவிய பத்தி நீங்க கரெக்டா அந்த எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த சொன்னீங்க பாருங்க. ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப அருமையா இருந்தது. நான் வந்து இந்த கதையை நீங்க ஆரம்பிச்ச உடனே நான் இந்த படத்தை நான் பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். அந்த மூடுக்கு போயிட்டேன். நான் பிள்ளைங்களோட உட்காந்து அந்த இங்கிலீஷ் படத்தை பார்த்த அந்த ஒரு ஜாலிக்கே நான் போயிட்டேன். ஆக்சுவலி ரொம்ப அருமையா இருந்தது. ஏன்னா ரொம்ப சேடா இருக்கும் அந்த படம் பார்க்கும்போது. ஒவ்வொரு நேரத்தையும் நான் பதட்டப்படுவேன். என் பசங்க இன்ட்ரெஸ்டா பார்ப்பாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவரோட படமே எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஜுமான்ஜி அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு இவரு. அதுக்கப்புறம் இப்ப ஒரு ஏர்போர்ட்ல தனியா இருப்பாரு. அவருக்கு விசா ப்ராப்ளம் ஆயிடும். அந்த படத்தை இவர் தான் நடிச்சிருப்பாரு. டாம் ஹான்ஸ் தான் நடிச்சிருப்பாரு. இது மாதிரி நிறைய படங்கள் நான் வந்து இப்ப இங்கிலீஷ் படங்கள் அங்க பார்த்திருக்கேன். அந்த நினைவுக்கெல்லாம் நான் வந்துச்சு. இப்ப மொபைல் இல்லாத இருந்த காலகட்டத்துல நம்ம எல்லாமே ஃபேமிலியா உட்காந்து இந்த மாதிரியா ஒருத்தரோட ஒருத்தர் ஷேர் பண்ணி அந்த படத்துங்களை எல்லாம் பார்த்தோம். அதனாலதான் இப்ப எனக்கு அந்த படத்தை நீங்க ஸ்டார்டிங் சொன்ன உடனே எனக்கு வந்து அது மைண்டுக்குள்ள போயிடுச்சு. நான் மட்டுமோ தனியா இப்ப இந்த மொபைல்ல நான் மட்டும் தனியா உட்காந்து இந்த படத்தை பார்த்து இருந்தேன்னா எனக்கு இது ஞாபகம் வந்திருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு ஃபேமிலியோட நம்ம உட்காந்து பார்த்ததால மட்டும்தான் எனக்கு இது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. இப்ப செல்வா கூட ஒரு சாட் போட்டிருந்தாரு, மொபைல் தான் நம்மளுக்கு வில்சன் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. ரொம்ப அருமையா இருந்தது. அதே மாதிரி நீங்க இந்த காஸ்ட் அவேக்கு நீங்க கொடுத்த அந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. சார் சொன்ன மாதிரி நாங்களும் அந்த படம் பார்க்கும்போது இந்த அளவுக்கு மைனூட்டா எல்லாத்தையும் பார்த்தோமா அப்படின்றது தெரியல. எப்படி ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த படம் இது. ஆனா நீங்க இந்த அளவுக்கு இதை வந்து இவ்வளவு ஒரு டீப்பா சிந்திச்சு இவ்வளவு அழகா நீங்க இந்த கதையை வந்து நீங்க பிரசன்ட் பண்ணீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். என்ன பியூட்டினா, இந்த படத்தை மாலதி எல்லாரும் சேர்ந்து பார்த்தேன்னு சொல்றாருல, எனக்கு நினைவிலே இல்லை. சொதப்பிட்டா இருப்பாருங்க.
நீங்க எனக்கு சொல்ற சீன் நினைவிலே வரல, இல்லை. நீங்க சொல்ற சீன் வரல சார். அந்த மலையில போற சீன் எல்லாம் வரல. இந்த கயிறு தயாரிப்பாரு அதெல்லாம் ஞாபகம் வந்து மலையில போய் ஹேங் பண்ற மாதிரி எனக்கு சீன் எல்லாம் பார்த்து எனக்கு ஞாபகம் இல்லை. சுத்தமா நினைவிலே இல்லை. இல்லைன்னா நான் சொல்லியிருப்பேன், நான் முதல்ல வாங்கலன்ட்டு. உண்மை அதுதான். சில நேரங்கள் சில விஷயங்கள் நமக்கு நினைவு இருக்காது, கூட இருக்கவங்களுக்கு நினைவு இருக்கும். அந்த மாதிரிதான். ஏனோ மகிழ்ச்சி. வாங்க செல்லா பேசுங்க. நீங்க வேணும்னே மறந்த மாதிரி தெரியுது. இல்ல இல்ல, அதான் அவர் படத்துல தூங்கிட்டாரு, அவரு பார்க்கும்போது தூங்கிட்டாரு. ஆக்சுவலி நான் வந்து இது ஆப்போசிட்டா சொல்றேன் அவங்க மாலதி சொல்றதுக்கு. ஆக்சுவலி தனியா நீங்க இந்த மாதிரி படங்கள்லாம் பாத்தீங்கன்னா தாக்கம் அதிகமா இருக்கும். ஆமா, தாக்கம் அதிகமா இருக்கும். உண்மைதான் உண்மைதான் தாக்கம் உண்மைதான். அதிகமா இருக்கும். நீங்க மறக்கவே முடியாது, எந்த சீனையுமே மறக்க முடியாது. ஏன்னா நீங்க வந்துட்டு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம நீங்க ஃபோக்கஸ் மூவியோட ஒன்றிடுவீங்க. கூட யாரா இருந்தாதான் ஏதாவது கமெண்ட் வரும், ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்குள்ள திணிப்பாங்க, அதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். பட் தனியா நீங்க இந்த மாதிரி படம்லாம் இப்போ தமிழ்ல இந்த நான் கடவுள், இந்த மாதிரி நிறைய இந்த சென்சிட்டிவான இதுலயுமே இந்த சர்வைவல் மூவில வந்து இன்னொன்று நான் 97ல ஆந்தனி ஹாப்கின்ஸ் நடிச்சது தி எட்ஜின்னு ஒரு படம். அதுல வந்து ஃபாரஸ்ட்ல விழுந்துட்டு அதுல வந்து இதுலயாவது ஒரு எந்த விலங்கும் இல்லை, அதுல வந்து ஒரு விலங்கு அந்த பெரிய ஒரு கரடி வந்துட்டு துரத்தும், அதுல கூட அந்த நண்பர்கள் எல்லாம் சாவடிச்சிரும், அதுல சர்வைவ் பண்றது காட்டுவாங்க. அந்த படம் இந்த அளவுக்கு ஹிட் ஆகல, ஆனா அதுவும் ரொம்ப நல்ல படம். இப்போ ரீசெண்டா வந்த மஞ்சுமல் பாய்ஸ்லயுமே உங்களுக்கு அந்த சர்வைவலை காமிச்சிருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து சாவை பார்த்துட்டு வந்தவங்க. இது மஞ்சுமல் பாய்ஸ்ல நல்லாவே காமிச்சிருப்பான். அவனை மீட்டு வெளில எடுத்ததுக்கு அப்புறமா அந்த ஊர் ஜனங்கள் வந்துட்டு அவன் காலை தொட்டு கும்பிடுவாங்க. ஏன்னா சாவை பார்த்துட்டு வந்திருக்கான் அப்படின்ட்டு அவனை கடவுளாக்கிடுவாங்க. அது ஒரு விதத்தில் அந்த இடத்துல உங்களுக்கு டச்சிங்காக இருக்கும். அது மூட நம்பிக்கையாக இருந்தாலும் தட்ஸ் ரியல். பிகாஸ் நீங்கள் அந்த அந்த சுச்சுவேஷனில் இருப்பீங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒரு சர்வைவல் வரும்போது சாவை பார்த்துட்டு வந்த ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. அது கொண்டு வந்திருப்பான். மற்றபடி மேடம் சொன்னதில் நான் நோட் பண்ண பாயிண்ட்ஸு, எத்தனை முறை ஏரோப்ளைனில் போனாலும் இந்த சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷனை போடா அப்படின்னு ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் நாள் போகும்போது மட்டும் ஆன்னு வாயை பிறந்து பார்த்துட்டு ஏதோ சொல்கிறா. அதுக்கப்புறம் புக்கெல்லாம் எடுத்து அந்த பேம்ப்ளெட்லாம் வச்சிருப்பான், எடுத்து படிச்சுலாம் பார்ப்போம், எல்லாம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இப்பெல்லாம் ஆமா நம்மளே என்னமோ கேப்டன் மாதிரி உட்காந்துட்டு இருப்போம் அப்படி தென்னாவட்டில், இவன் ஏதோ கத்திட்டு இருக்கிறான்ற மாதிரி இருக்கும். அவன் இத்தனைக்கும் டிவி கூட பார்க்க முடியாம பிளாக்லாம் பண்ணிடுவான். பிளாக் பண்ணிட்டு பாருடான்னுவான். பார்க்கவே மாட்டோமே, போனை நோண்டுறது, எதையாவது பண்ணிட்டு இருக்கிறது. இனிமே இதுல கொஞ்சம் அட்டென்ஷன் பண்ணணும், நோட் பண்ணியிருக்கேன். இந்த சர்வைவல் டெக்னிக்ஸை வந்து எப்பவுமே பார்க்கும்போது மக்களுக்கு நமக்கு வந்து சார் சொன்ன மாதிரி ஹோமோசாப்பியன்ஸ் கான்செப்ட்லேருந்து பார்த்தோன்னா நமக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம எப்படிலாம் சர்வை ஆகணுன்றது எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்கு. அதனால இந்த மாதிரி படங்கள் வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு எல்லாருமே ஒரு இன்ட்ரெஸ்டா அது வந்து எப்படி சர்வை ஆகுறதுன்றதுல எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் தெரில, சில பேருக்கு அது இருக்குமா தெரில. பட் மோஸ்ட்லி அது இன்ட்ரெஸ்டா இருக்கும். நீங்க இதுல உங்க பாயிண்ட் ஆஃப் வியூவை காஸ்டவேன்ற அந்த டெக்ஸ்ட்ல இந்த வேர்டு பிரிச்சு சொல்றதுல இருந்து உங்க பாயிண்ட் ஆஃப் வியூவை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி டெப்தா இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த கதையை சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். மற்றவங்களால வந்து இதை மேலோட்டமா பார்த்துட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் பார்ப்பாங்க. அதுக்குள்ள உள்ள அவங்கள ஒன்றிக்க முடியாது. இதை ஃபைனல் வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி இந்த பரபரப்பெல்லாம் இல்லாம வாழ்க்கையில வந்து எப்படி நிதானமா இருக்கணும்ன்றதுக்கு இவருக்கு 4 வருஷம் தேவைப்படுது. ரைட், அந்த மாதிரி வாழ்க்கைக்கே 4 வருஷம் தேவைப்படுது. நமக்கெல்லாம் எவ்வளவு வருஷம் தேவைப்படும் தெரியல. 10 இல்லை 20 வருஷம் ஆனாலும் நம்ம மாற மாட்டோம் தான் தோணுது. இன்னைக்கு பேசி முடிச்சது, இன்னைக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சம் காமா கம்போஸ்டா இருப்போம். திருப்பி நாளைக்கு நம்ம வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுவோம். ரைட், இதுதான் நடந்துட்டு இருக்கு. பட் பார்ப்போம், இந்த மாதிரி நிறைய நம்ம பேச 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 நமக்குள்ளேயே நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம எப்படி ஆசுவாசப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்கு இது ரொம்ப உதாரணம். எல்லாருமே வந்து நீடை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். திரும்பவும் திரும்பவும் நமக்குள்ள நம்ம ஒரு பிரேக் போட்டு தேவைக்கு மட்டும் ஓடுவோம் அப்படின்றத நம்ம ஒரு சபதமாக எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் அமைதி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம், நீங்க திருப்பி ரீகால் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்யூ செல்வா சார். நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. யுவல் நோவா ஹராரி கூட அவருடைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, நம்ம எவ்வளவுதான் சயின்ஸ் டெக்னாலஜின்னு டெவலப் ஆகி இன்றைய காலத்துல ரொம்ப ஹைடெக்கா நாம இருந்தாலுமே கூட we are still hunters and gatherers அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. நம்ம டிஎன்ஏல இட் இஸ் ஸ்டில் தேர். ஏன்னா ஒரு மனிதனா ஒரு மாடர்ன் மேனா நம்ம ஒரு சில வருடங்கள் தான் டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி பல பல வருஷம் நம்ம ஹண்டர்ஸ் அண்ட் கேதர்ஸா தான் இருந்திருக்கோம். ஸோ அது இன்னமும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது when you're left alone in an island, அந்த அந்த அடாப்டபிலிட்டிக்குள்ளதான் நாம போறோம். ஸோ இது நல்லாவே அதை எடுத்து காட்டுது. கண்டிப்பா கரெக்ட், அப்சல்யூட்லி. நான் வந்து ஒண்ணு சொல்லணும். நான் இதுக்காக தான் வந்து 10 மணிக்கு மேல என்னோட செல்லுல எதையுமே பார்க்க மாட்டேன். நான் ரேடியோ வச்சு பாட்டு கேட்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். யாருமே பார்க்க மாட்டாங்க, நான் மட்டும் கேட்டுட்டு இருப்பேன். எனக்கு அது பிடிக்கும். எனக்கு பிடிச்ச விஷயம். செல்ல கையில எடுக்க மாட்டேன், ரேடியோல பாட்டு கேட்பேன் 10 to 11.
அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். அது வந்து வச்சுட்டு இருக்கேன் நான். எல்லா நேரமும் கையில செல்ல பாக்குறோம். அந்த ஒரு அப்ப பார்க்க வேண்டாம் அப்படின்னு பாக்குறது கிடையாது. இன்னொரு பியூட்டி என்னன்னா, நேத்துக்கு தான் நம்ம ஏரோப்ளைன் சேஃப்டி எல்லாம் பத்தி பேசணும். அது வேற இப்ப டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்டிங்ல. ஓகே ரைட். இப்போ ராமு சாரா வசந்தி மேடமா? வசந்தி மேடமும் கை வசந்தி மேடம் எழுத்து. முடிக்கிட்டோம். ரைட். வசந்தி மேடம் ஓகே முடிக்கிட்டோம். வாங்க வாங்க மேடம், வசந்தி மேடம். ஓகே பிரேம், பத்மா மேடம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு படத்தை பார்த்த ஃபீல். நான் இந்த படத்தை பார்த்தது கிடையாது, ஆனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் நீங்கள் சொன்னாப்புல சிம்பலிசம் எல்லாம் இருக்குது இதில். முதல்ல வந்து நான் பார்த்தது என்ன அப்படின்னா, ஒரு சர்வைவல் டெக்னிக்ஸ் வந்து நம்ம கட்டாயம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு, சர்வைவல் டெக்னிக்ஸ் வந்து இங்கே எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க முதல்ல இருந்தே அப்படின்னா, ஸ்கவுட்னு ஒரு ஆர்கனைசேஷன், குழந்தைகள் அதில் போயிட்டே இருக்கிறாங்க, நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் எப்படி வந்து அட்வென்ச்சரஸாக இருக்கிறது, எப்படி டென்ட் போடுறது, எப்படி குக் பண்ணுறது, எல்லாமே அவங்க சொல்லித்தராங்க. அந்த ஸ்கவுட்டில் இருக்கிற பசங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, எல்லாம் தெரியும். அதே மாதிரி ஸ்விம்மிங் இஸ் அ மஸ்ட்டுங்க. ஸ்விம்மிங் அண்ட் கட்டாயமே குழந்தைங்க ஹைஸ்கூல் முடிக்கும்போது காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சில காலேஜஸில் வந்து அவங்க டெஸ்ட் வைக்கிறாங்க, இத்தனை தூரம் அவங்களால ஸ்விம் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அது சர்வைவல் டாக்ஸ். எல்லா குழந்தைங்களும் ஸ்விம்மிங் கற்றுக்குறாங்க. நம்ம ஊர் மாதிரி அது லக்ஸுரியோ ஒரு பெரிய பணக்காரங்க மட்டும்தான் கற்றுக்கிறதோ கிடையாது. இங்கே ஸ்கூல் முதற்கண்டு எல்லாருமே கற்றுக்குறாங்க. ஒய்எம்சியில் எங்கே பார்த்தாலும் ஸ்விம்மிங் கிளாஸஸ் இருக்குது. ஸோ அது நான் கூட சொல்லணும்னு நினச்சேன். இன்னொன்று, குக்கிங் வந்து ஒரு சர்வைவல் ஸ்கில். அதை வந்து மென் வந்து கட்டாயம் விமன் தெரியும், மென் வந்து அது குக்கிங் வந்து ஒரு சர்வைவல் ஸ்கில்னு கற்றுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு அட்வைஸாக நான் இங்கே சொல்வேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த கதையை பொறுத்த மட்டும் இங்கே அமெரிக்கன் லிட்ரேச்சர்லேருந்து அவங்க நிறைய எடுத்திருக்காங்க. அது அமெரிக்கன் லிட்ரேச்சரில் வந்து பேஸ் பண்ணி பிரிட்டிஷ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து எடுத்திருக்காங்க. முதல்ல வந்து இந்த அட்வென்ச்சர்ஸ் வந்து நிறைய இடத்துல நம்ம கதையாக படிச்சிருக்கோம். ஜானத்தன் ஸ்விஃப்ட் 1726 எழுதின கலிவர்ஸ் டிராவல்ல இருந்து ஒரு இடத்துல ஸ்டாண்ட் ஷிப் பிரேக் ஆகிடும், அங்கே போய் ஸ்டாண்ட் ஆகிடுவாங்க. லில்லிபுட்டன்ஸ், அந்த ஜெயண்ட் பீப்புள் லில்லிபுட்டன்ஸ் இவங்கெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. அந்த கதையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் லிட்ரேச்சரில் நிறைய இடத்துல இந்த மார்க் ட்வைனோட கதைகள், அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர், அதில் எக்ஸாக்டாக இந்த மாதிரி ஒரு பையன் தொலைஞ்சு போயிடுவான், அவனுக்கு வந்து இது ஃபியூனரல் வைப்பாங்க, அவனே தன் ஃபியூனரல் போய் அட்டன் பண்ணுவான். அதெல்லாமே இங்கே வந்து அந்த ட்ரேசஸ்லாம் நம்ம பார்க்க முடியுது. அந்த ட்ரேசஸ் ஆஃப் அமெரிக்கன் லிட்ரேச்சர் நாவல்ஸ் வந்து இவர் இங்கே கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அப்புறம் அந்த வில்சன் கேரக்டர் வந்து அவரோட மென்டல் எபிலிட்டி தான் அது. அந்த மென்டல் எபிலிட்டியை சஸ்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா அது ஒரு கேரக்டர் அவர் கிரியேட் பண்ணுறாரு. ஆனால் அதையும் அவர் காஸ்ட் அவே, ஹி கிவ்ஸ் தட் ஆல்சோ, ஹி வாஸ் ஃபோர்ஸ்ட் டு கிவ் அவே. அதே மாதிரி பின்னால் வந்து அந்த இதை கிளாக்கை கொண்டு கொடுக்கும்போதும் இஸ் காஸ்டிங் அவே, கெட்டிங் ரிட் ஆஃப் சம்திங் தட் ஹி பொசஸ்ட் ஃபார் சம் டைம் அண்ட் நவ் இட் இஸ் நாட் ஹிஸ் எனிமோர். ஸோ அதை கொண்டு கொடுக்குறாரு. அதுவும் அந்த காஸ்டவேல வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஊர்ல எப்படி அப்படின்னா, நீங்க சர்வைவல் ஸ்கில் ரொம்பவே சொல்லி தருவாங்க. ஃபயர் ஹேசர்ட் ரொம்ப ஜாஸ்தி இங்கே, ஃபயர் ஹேசர்டஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால ஸ்கூலில் ஃபயர் ட்ரில் நடந்துகிட்டே இருக்கும். எவ்ரி 3 months ஒரு தடவை அவங்க காட்டணும் ஸ்கூலில் ஃபயர் ட்ரில். ஃபயர் வந்துச்சுன்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், நீங்கள் எப்படி வந்து லைனாக நின்றுக்கிட்டு எலிவேட்டர் எடுக்கக்கூடாது, ஸ்டெப்ஸை எடுத்துக்கிட்டு நீங்கள் வெளியில் ஒரு இடத்துல எந்த இடம் டெசிக்னேட் பண்ணியிருப்பாங்க, எல்லா டீச்சர்ஸ்கிட்டையும் அந்த அட்டெண்டன்ஸ் இருக்கும், எல்லாரும் அட்டெண்டன்ஸ் எடுக்கணும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம கடைசியில் தான் போகணும், எல்லா சில்ட்ரனும் வெளியில் போயிட்டாங்கலாம் பார்க்கணும். எங்கள் காலேஜெல்லாம் நடக்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், என்னோட பேக்கை தூக்கிட்டு போயிடுவோமான்ட்டு. இல்லை, ஒன்றுமே தூக்கிட்டு போகக்கூடாது, எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் மட்டும் வெளியில் போங்க, இதெல்லாம் ரீப்ளேசபிள். ஸோ இந்த ஃபயர் ட்ரில் வந்து செல்வாக்கு தெரிஞ்சிருக்கும், அது அடிக்கடி இங்கே நடக்கணும், கட்டாயம் நடக்க வைப்பாங்க. அப்புறம் ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கே எக்ஸிட் இருக்குது, எந்த வழி, எந்த ஸ்டேர்கேஸ் எங்கே இருக்குது. அப்புறம் எலிவேட்டர் ஒர்க் பண்ணாது, ஃபயர் வந்துருச்சுன்னா எலிவேட்டர் ஒர்க் பண்ணாது, பவர் கட் ஆகிடும், போகக்கூடாது. நீங்கள் ஸ்டெப்ஸ் எங்கள் பக்கத்தில் எங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்து வச்சுக்கோங்க அப்படிம்பாங்க. எந்த ஃப்ளோரில் இருக்கிறீங்க, எப்படி, இதாவது இந்த காமன் சென்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணணும், எப்படி வெளியில் வரணும்னு தெரியணும், இதெல்லாம் முதல்லேருந்து அவங்க சொல்லித்தராங்க இங்கே. ஸோ நமக்கு வந்து அந்த மாதிரி ஃபயர் ஹாசர்ட் நம்ம ஊரில் இல்லாததுனால அப்படி இருக்கலாம். இல்லாட்டி ஸ்கூலில் ஃபயரில் ஆம்ட்டுக்கிட்டு செத்து போன குழந்தைங்களையும் நம்ம பார்க்குறோம், எப்படி வெளியில் வரணும்னு தெரியாமல் இருக்கவங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களோட நீங்கள் சொன்ன விதம். அப்புறம் வந்து பிக்சரை கொண்டு வந்து பிக்சர் பர்ஃபெக்டாக இருந்தது சொல்வேன் நான். நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. தேங்க்ஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேடம். வாங்க சார், ராமு சார் பேசுங்க. வெல்கம். டல்லா
அழகா சொன்னீங்க. அந்த நேரேஷன் ஆற்றுப்போக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அழகா நேரேஷன். யூ காட் த பிக்சர் இன் த ஹெட். இந்த விஷுவலைசேஷன் ப்ராசஸ் மாதிரி இருந்தது. நீங்க சொல்ல சொல்ல ஏற்கனவே படம் பார்த்ததுனால ரொம்ப நாள் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியாது. ஆனா படம் பார்த்ததுனால ஐ எம் ஏபிள் டு கூடவே ரீகால் பண்ண முடிஞ்சது. நல்லா அழகா இருந்தது. படத்தை பத்தி இன்னும் உங்களோட சொல்லணும்னா, அந்த முதல் தடவை அந்த நண்டோ மீனோ பிடிக்கிறதுக்கு இந்த ஆள் ஒரு குச்சியை வச்சுட்டு அவ்வளவு கஷ்டப்படுவோம். அதுக்கப்புறம் தான் ஈஸி ஆகும். பட் இனிஷியலி யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் ஃபார் ஜஸ்ட் ஒன் ஃபிஷ் ஆர் ஒன் கிராப். அவ்வளோ நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள வில்சன் பத்தி சொல்ற போது, வில்சன் பிகம்ஸ் அ ஹியூமன் பீயிங். சண்டை போடுறதுக்கு, சிரிக்கிறதுக்கு, காட்டி பிடிச்சதுக்கு எல்லாத்துக்கும். இது வெறும் வாலிபால் அல்ல, ஒரு குச்சியில வச்சிருக்கிறது இல்ல, அது படம் போட்டது மட்டுமே அல்ல. இஸ் அ ஹியூமன் பீயிங். ஹி வாஸ் லிவிங் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி. ஹி வாஸ் லிவிங் வித் வில்சன். அது சத்தம் போடான்னு சண்டை போடுறது உண்டு. அப்புறம் சரி தெரியாம திட்டேன் அதனால சாரி அப்படின்னு கேட்கறதும் நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வில்சன் கேரக்டர். அப்புறம் ஹெலன் ஹண்ட் பத்தி சொன்னீங்க. ட்விஸ்டர்னு ஒரு படத்துலயும் நல்லா நடிச்சிருப்பாங்க. இது ரெண்டு கடல்ல இருந்து ரெண்டு இது புறப்பட்டு மேல வரைக்கும் போய் சுத்திட்டு இருக்கோம். அதை ட்விஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஊரெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும். அந்த ட்விஸ்டர் ரொம்ப நல்லா இருக்கும். அது ஒண்ணு. அப்புறமா வில்டர்னஸ் சர்வைவல் அப்படின்னு நாங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல ஒரு கொஸ்டினர் கொடுப்போம். இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, நீ தீவில மாட்டிக்கின, இல்லை கடலை விழுந்துட்ட, இல்லை பாலைவனத்தில் இருக்கிற அப்படின்னுட்டு, இப்ப நீ எது எதெல்லாம் முக்கியம் நினைக்கிற அப்படின்ற மாதிரி என்ன பிக்கப் பண்ணிட்டு போவ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல விசில் அடிக்கிறான்னு ஒரு சிலர் சொல்லுவான். விசில் அடிச்சா பறவை மாதிரி இருக்கும், ஒரு பையன் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான், தப்புன்னு சொல்லிடுவாங்க. ஸோ சர்டன் திங்ஸ் ஆர் நாட் யூ ஆர் நாட் சப்போஸ் டு டூ இன் சர்டன் திங்ஸ் ஏரியாஸ். அப்போ என்ன வேற என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வைவலுக்கு இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்னும் நிறைய படம் இருக்குது இது மாதிரி ஐலண்ட்ல மாட்டினதுன்னுட்டு. ஆண்கள் மட்டுமே ஒரு பிளேன்ல போய் தனியா ஒரு தீவில மாட்டுவாங்க, பிளேன் உடஞ்சி போய். அப்புறமா பெண்கள் மட்டுமே ஒரு குரூப் மாட்டோம். பெண்கள் என்ன பண்ணாங்க ஒரு மாசத்துல, ஆண்கள் என்ன பண்ணாங்க ஒரு மாசம் அப்படின்ட்டு அது ஒரு செக்அப் பண்ணி பண்ற மாதிரி ஒரு சீரியல் ஒன்று இருக்குது. லைஃப் ஆஃப் பையன் பாத்தீங்கன்னா அதுல இந்த வில்சன் மாதிரி அங்க டைகர் வந்து துணைக்கு இருக்கும். டைகரும் இவனை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னு அதுக்கு தெரியாது. இவனும் டைகர் இல்லாம இருக்க முடியாது. அதனால டைகரும் இருக்கும், இவனும் இருக்கும். ரெண்டு பேரும் பக்கத்துல வராமலே படம் பூரா போவாங்க. தே நீட் ஈச் அதர். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் டைகர் கொல்லக்கூடியது, ஆனா கொல்லாம கூட இருக்கும். அது ஒண்ணு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஆதர் ஹெய்லி நாவல் கேஸ்டவே சொன்னீங்கல்ல, இன் ஹை பிளேசஸ் நினைக்கிறேன் நான், நாவல் பேரு ஆர்தர் ஹெய்லி. அதுல இது மாதிரி கப்பல்ல ஒருத்தன் உள்ள வந்துருவான். அவன் அப்புறம் கண்டுபிடிச்சிருவானுங்க. அவனை ரொம்ப கஷ்டப்பட்டு எந்த ஊரும் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிடுவானுங்க. ஏன்னா இவன் ஸ்டோவே இல்லை கேஸ்டவே. அதனால இவன் யாரும் வாங்க மாட்டாங்க. அல்டிமேட்டா ஒரு ஊர்ல வாங்கி இவனை எல்லாம் குரூம் பண்ணி முடிச்சா இவன் திமிர் பிடிச்சி போய் ஆட்டம் போடுவான். இவன் இப்படிலாம் பண்ணுவான்னு நினைச்சிருந்தா நாங்க காப்பாத்தியே இருக்க மாட்டோம் அப்படிம்பாங்க. நீ காப்பாத்துறது உன் வேலை. கப்பல், அந்த கப்பல் கேப்டன் காப்பாத்தியே ஆகணும். இவனுக்கு வெளியில தூக்கி போடவும் முடியாது. யாராவது வாங்கிக்கிறா கொடுக்கலாம், இல்லைன்னா கப்பலில் வச்சுக்க வேண்டியதுதான். இவன் ஸ்டோவே கேஸ்டவேன்னு சொல்லுவாங்க. அது ஒன்று நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் படத்துல கடைசி ஏரியால ஐசோலேட்டட் ஏரியால இந்த வீடு இருக்கும். அந்த அட்ரஸை தேடிட்டு போறது கிராமத்துல. நீங்க சொன்ன மாதிரி 4 ரோடு எல்லாம் பட்டிக்காட்டுது, மண்ணு ரோடு. அதுல தனியா ஒரு வீடு இருக்கும். இவன் தேடி பார்ப்பான், யாரும் கிடையாது. சரின்னுட்டு அதை கொண்டாந்து வச்சுட்டு அதுல எழுதி வச்சுட்டு திருப்பி வந்து அந்த கிராஸ் ரோடு 4 ரோட்ல வந்து நிக்கிற போது அந்த பெண் வந்து கிராஸ் பண்ணி அப்புறம் சொல்லுவா. இவன் எந்த ரோடு எடுத்தான்னு யாருக்கும் தெரியாது, 4 ரோடு இருக்குது சரின்னு அந்த இடத்துல விட்டு கதை முடிப்பாங்க. அது நல்லா இருக்கும். அப்புறமா ஆர்தர் ஹெய்லிலேயே ரன்வே 08ன்னு ஒன்று இருக்கும், ஒரு நாவல். 150 பக்கமோ 125 பக்கமோ 2 ஹவர்ல படிச்சிடலாம் அது. அந்த ரன்வே 08ல பைலட்டும் கோ பைலட்டும் ஃபிஷ் சாப்பிடுவாங்க. பிளேன்ல ஒரு ஆள் 2 பேர் ஏறினாங்கன்னா 2 சிக்கன் ஒரு ஃபிஷ் ஏற்றணும்னு ஒரு கணக்கு இருக்குது. ஒருத்தன் ஃபிஷ் கேட்கலாம், நார்மலா சிக்கன் கொடுத்தா வாங்கிக்குவாங்க. அதனால 2 பேர் ஏறினா 2 சிக்கன் ஒரு ஃபிஷ் ஏற்றுவாங்க. அதுல ஒவ்வொருத்தராக மயக்கம் போட்டு விட ஆரம்பிப்பாங்க. பிளேனுக்குள்ள குட்டி பிளேன் ஒரு 40 பேர் வந்து போற பிளேனு. அப்பதான் கேட்பான் இவன், நம்ம ஹீரோ கேட்பான், பைலட்டும் கோ பைலட்டும் என்ன சாப்பிட்டாங்கன்னா ஃபிஷ். ஆடா பாவீங்களா, பிளேனு கோயிந்தாடா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் 2 பேர் சீட்டர்ல ட்ரெயினரும் இவருமா பிளேன் ஓட்டி பார்த்துருக்காங்களாம் 30 வருஷம் முன்னால.
அப்புறம் கீழே இருந்து ஒருத்தன் ஒரு சீஃப் ஒரு ஆளு, நான் உனக்கு எல்லாம் சொல்றேன், சொல்ற பேச்சு கேளு அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான். 3 இன்ஸ்ட்ரக்ஷன் தான். 10,000 அடி உயரத்துல இருக்குதா பாரு, அது கரெக்டா ஹரிசாண்டலா இருக்குதான்னு பாரு, ஒரு 500 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போதா பாரு, இது 3 தான் மெயின்டைன் பண்ணணுவான். அதுக்கு 40 பக்கம் எழுதுவானுங்க. இதை விட்டு அதை விட்டு அதை விட்டு அதை விட்டு கரெக்டா பண்ணி கடைசியில கொண்டாந்து லேண்ட் பண்ணிடுவான். நல்லா இருக்கும் அது. அதுக்கப்புறம் ஃபயர் பத்தி இப்போ அவங்க சொன்னாங்க, ஸ்கூல்ல ஃபயர்னா என்ன பண்ணுவாங்கன்னுட்டு வசந்தி மேடம் சொன்னாங்க. கும்பகோணத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல நெருப்பு பிடிச்சது, 100 குழந்தை இறந்து போச்சு, ஒரு டீச்சர் கூட சாகல, எல்லா டீச்சரும் முதல்ல தப்பிச்சு போயிட்டான். இறந்து போனது 100 குழந்தைகள், ஒரு டீச்சர் கூட சாகல, அவ்வளோ டீச்சரும் தப்பிச்சு ஓடிட்டான். இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, நம்ம ஊர்ல இந்த மாதிரிலாம் நடந்துருக்குது. சரியா? ராபின்சன் க்ரூசோன்னு ஒன்று ஒரிஜினல், அதை பேஸ் பண்ணி மூவியும் வந்திருக்குது. இதையும் அதோட தொடர்பு படுத்த முடியும். அதுக்கப்புறம் டிஏ கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்துச்சு கேரளாவில், குமிழிக்கு பக்கத்தில் ஒரு ஏலக்காய் எஸ்டேட்டில் நாங்கள் இருந்தோம். நல்ல அமாவாசை பக்கத்தில் டேட்ஸ்ன்னு நினைக்கிறேன். சாயங்காலத்தில் நாங்கள் ஒரு 4 பேர் நடந்து போனோம். அதில் காக்கா கிடையாது, பக்கத்தில் இருக்கிற ஆள் தெரியாது, ஒரே ஒரு அடி கூட உங்களுக்கு தெரியாது. டோட்டல் டார்க்னஸ். என் லைஃப்ல அவ்வளோ டார்க்னஸ் நான் பார்த்ததே கிடையாது. பக்கத்தில் அப்படி தட்டினாதான் ஆள் இருக்கிறான்னு தெரியும். நாங்கள் ஜாலியாக நடந்து போவோம். ரோடும் தெரியாது, தார் ரோடு ஒன்றும் தெரியாது. அந்த ஏலக்காய் எஸ்டேட்ல வெளியில வந்து நாங்கள் ஒரு 4 பேர் நடந்தோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் மெடிடேஷன், நீங்கள் யுவனவா ஹரியார் சொன்னீங்க, வருஷம் அவர் வந்து பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு காடு மாதிரி ஒன்று இருக்குது. ஆனால் டெய்லியே ஒரு 1 hour நாயை கூட்டிக்கிட்டு அவர் வாக்கிங் போயிடுவார். வருஷத்துல 1 மாசம் அவர் வந்து விபாசனா மெடிடேஷன் இஸ் எ டீச்சர், இன்ஸ்ட்ரக்டர். பசங்களெல்லாம் வர சொல்லிட்டு இவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு போய் சைலன்ஸ், டோட்டல் சைலன்ஸ்ல விபாசனா மெடிடேஷன் சொல்லி கொடுப்பாரு. 1 month he will not be in contact with anybody. அப்புறம் செல்போனை பத்தி நிறைய பேர் பேசுனாங்க இங்க. அவரு அர்த்த பழசு செல்போன் ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த 1 இன்ச்சுக்கு ஒரு கண்ணாடி வச்சு பட்டன் வச்சு கையால் அழுத்துறது, அந்த போன் தான் இன்னமும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இல்லையா எமர்ஜென்சிக்கு உனக்கு தேவைப்படும் சொன்னதுனால ஒரு ஆண்ட்ராய்டு போன் வாங்கி கையில வச்சுக்கிறாரா, அதை யூஸ் பண்றதெல்லாம் கிடையாதான். அவர் எப்பவுமே இந்த டப்பா போன் தான் யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இவரை பத்தி சொல்லுவாங்க, வாரன் பஃபே. ஒரு ஃபிளாட் ஒன்ல இருக்கிறார், ஒரு ஹைரைஸ் பில்டிங்ல, ஒரு 10 மாடி பில்டிங்ல ஒரு பழைய ஃபிளாட் ஒன்ல தான் இருக்கிறாரு. அவரும் செல்போன்லாம் வச்சுக்கிறதெல்லாம் கிடையாது. வாரன் பஃபேகள் ஒரு செல்போனும் கிடையாது. அவர் வேணா என்ன வந்து பார்த்துக்கிட்டோம், இல்லைன்னா பரவாயில்ல நாளை கேட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுருவாராம். அவரு உலகத்துல 2வது பணக்காரர் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கத்துக்கணும் நம்ம. பிக்சூர் மவுண்டன்ல இதுல சான் பிரான்சிஸ்கோ தாண்டி அந்த எண்டில் நம்ம மேப்ல பார்த்தா கலிஃபோர்னியா அந்த எண்டில் பிக்சூர் மவுண்டன் இருக்குது. நிறைய வாட்டி நான் கோட் பண்ணியிருப்பேன் இங்க. லிவிங் இன் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீர் தூக்கி போட்டுருவானுங்க மலையில இருந்து, இல்லைன்னா பெட்ரோல்ல கட்டி உருத்தி விட்டுருவானுங்க மலையில இருந்து. கண்ணை மூடி விட்டுட்டு கூட ஒரு ஆளை வச்சுட்டு நீயா போய் எங்கன்னா முட்டிக்கிற மாதிரி இருந்தா கூட ஒரு ஆள் காப்பாற்றுவாங்க, இல்லைன்னா நீயே காட்டுல இரு, 24 hours கண்ணை தரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. லிவிங் இன் டேஞ்சர்னே பேர் அதுக்கு. யூ காட் டு லிவ் இன் டேஞ்சர், தென் ஒன்லி யூ வில் ரியலைஸ் த வேல்யூஸ் ஆஃப். அதுல சம்டைம்ஸ் நம்ம வாழ்க்கையை வேற மாதிரி பார்க்க வேண்டியிருக்குது. இந்த மாதிரி புரட்டி போட்டா இதெல்லாம் வரும், தன்னால வந்துடும், வேட்டையாட கத்துக்கிறதெல்லாம் வந்துடும். இல்லைன்னா நம்ம இதே மாதிரி ஓடினே தான் இருக்க போறோம். சரியா? ஆனா நீங்க சொன்னதும் அதை ரீகால் பண்ண முடியுது. ரொம்ப அழகா பேசுனீங்க. தேங்க்ஸ் a lot. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். வேலம்மாள் மேடம் பேசுங்க. ஹோம் அலோன் ஒண்ணு இருக்குது, குட்டி குழந்தைய விட்டுட்டு போயிடுவாங்க, ஜாலியா அது எல்லாத்தையும் கத்துக்கும். அது திருநங்கையில மாட்டவே மாட்டாது, ஆனா எல்லாமும் பண்ண ஹோம் அலோன். இவர் நடிச்ச அந்த படம் தான் தி டெர்மினல். அது நல்ல நினைவுல இருக்க. டெர்மினல் வந்து சூப்பர் படம், வந்து வாங்க. சரி வாங்க சார், முருகேசன் பாண்டியன் சார் பேசுங்க. வேலம்மாள் மேடம் கேட்கல போல. சார் நான் பேசுறேன், நான் அதான் கேட்கல, நான் அதான் பேசுறேன் சார். வணக்கம். வணக்கம். நீங்க சொன்னது கேட்கல. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். பத்மா, வழக்கம் போலவே உங்க கதை எல்லாருமே இந்த படத்தை பார்த்தாங்கன்னு சொன்னாங்க. நான் பார்த்தது இல்லை இந்த படம். ஆனா நீங்க சொன்னதுல பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலா கொடுத்தீங்க. அவ்வளோ அழகா ஒவ்வொரு காட்சியாக நீங்க எடுத்து சொன்ன விதம் ரொம்ப பிரமாதமா இருந்ததுமா. வாழ்த்துக்கள். இந்த
பொதுவாகவே நீங்க சொன்ன மாதிரி எல்லா மனசும் என்னதான் நம்ம ஒரு கூட்டு மனப்பான்மை வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட ஒரு மனிதன் தனிப்பட்டவன் தான். சோசியல் அனிமல் அப்படியெல்லாம் நம்ம சொன்னாலும் கூட அவன் ஒரு தனித்துவமான மனம் எப்பவுமே அவன்கிட்ட இருந்ததுனாலதான் 4 வருடங்களுக்கு மேல கூட அவரால் அங்க ஒரு சர்வை பண்ண முடிஞ்சுது. அதுதான் காரணம். நம்மளால முடியும். தனியா வாழ முடியுமா நம்ம நினைப்போம்ல. சில வேளைகள்ல அந்த மாதிரியான ஒரு சூழல் அமையும். நம்ம வீட்லயே நம்ம மட்டும் தனியா இருக்கக்கூடிய சூழல் எனக்கெல்லாம் சில வேளைகள்ல ஏற்பட்டிருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது முதல்ல எல்லாம் கொஞ்சம் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். எப்படி தனியா இருக்கு. ஆனா அப்புறம் அதுவே பழகி போயிடும். அது மனிதனுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய குணம். நீங்க சொன்ன மாதிரி அந்த கற்கால மனம் அவன் மனத்துல எப்பவுமே இருக்கும். அதனாலதான் அவனுக்கு எந்த இன்றைய புதுமையான விடயங்கள் அவனுக்கு இல்லாட்டா கூட அவனால வாழ முடியுங்கிறது ரொம்ப நிறைய விஷயங்கள் இந்த கதையில இருந்து நமக்கு அந்த படம் நிச்சயமாக நீங்கள் சொன்ன படம் தான் அது. வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நல்ல சிறப்பு. சாருக்கும் வாழ்த்து. நன்றி. வாழ்த்து. நன்றிமா. நன்றி மேடம். வாங்க சார், முருகேஷ் பாண்டியன் சார் பேசுங்க. வணக்கம். ஒரு சிறப்பான படத்தை பத்தி கோர்வையா கிளியரா சொன்னீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். இந்த படத்துல தீவெல்லாம் எப்படி இருந்திருக்கு உள்ள, அது அந்த இயற்கை சுற்றுச்சூழல்லாம் எப்படி இருக்கணும் பார்க்க ஆசையா இருக்கு. இந்த படத்தினுடைய லிங்க் யூடியூப் இது அனுப்பியிருக்காங்க, கண்டிப்பா பார்க்கலாம். அதான் கொஞ்சம் கற்பனை ஓடிச்சு. அடுத்து நம்ம இது மாதிரி படம் இருக்கும்போது தியேட்டர்ல பார்க்கும்போது இன்டர்வல் வரும் இல்லையா? அதே மாதிரி நம்ம இந்த படத்தை பத்தி ஒரு கதை சொல்லும்போது இடையில ஒரு இன்டர்வல் விட்டுட்டு அது வரை நடந்த நிகழ்ச்சியை வச்சு ஒரு சின்ன ஒரு கருத்து பரிமாற்றம் பண்ணிட்டு பேலன்ஸ் ஃபர்தர் படுத்த போனா அது எப்படி இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான். அந்த நம்ம இன்டர்வல்ல அந்த இன்டர்வலையும் சேர்த்து அதையும் நம்ம படத்தோட இணைச்சு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையான கதை சொன்னீங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். யூடியூப் லிங்க் ஒருத்தர் நம்ம குரூப்ல இதுல சாட்ல போட்டாங்க, அது எடுத்து வச்சிருக்கேன், நான் பார்க்கணும் கண்டிப்பா. சிறப்பு. நன்றி ஐயா. மகிழ்ச்சி. பார்த்துட்டு ஒரு தீவு சொல்றேன், போயிட்டு வாங்க. நீங்க தீவுக்கு போனேன் கண்டிப்பா. காட்டுக்கு போயிருக்கேன். ஆக்சுவலி செலக்ட் பண்ணி சொல்றோம். வீட்டுல எல்லாம் நம்ம குரூப்ல யாராச்சும் காட்டுக்கு போகணும்னு ஆசை இருக்கா? 16, 17, 18, 19 அந்த லிங்க் அனுப்புறேன். எந்த காட்டுக்கு? ஒசூர் ஃபாரஸ்ட் டிவிஷன். அந்த லிங்க் அனுப்புறேன் உங்களுக்கு. அந்த எம்ஐஎம் குரூப் நம்ம இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே பேசுவோம். சரி. ஓகே, ரைட். தேங்க்யூ. அமுதா மேடம் வாங்க பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம் சார். பத்மா வணக்கம்மா. ரொம்ப அழகா இருந்ததுமா கதை. நீங்க சொன்னதும் ரொம்ப அருமையான கதை, ரொம்ப அழகா இருந்தது. நம்ம ராமநாதன் சார் சொன்ன மாதிரி அப்படியே படத்தை கொண்டு இவங்க ரொம்ப அப்படியே காட்டுற மாதிரியே இருந்தது. ரொம்ப ரொம்ப ரசிச்சு கேட்டேம்மா அந்த கதைய. ரொம்ப ரசிச்சு ரொம்ப அந்த நம்ம சார் சொன்ன மாதிரி இந்த லிங்க் அனுப்பி வைங்க. நானும் ஒரு தடவை அந்த படத்தை பார்க்கணுங்கிற ஒரு தூண்டுதலை கொடுத்தது அந்த படம். குரூப்ல போட்டேம்மா ஆல்ரெடி. அப்படியாம்மா? சரிம்மா. சரிம்மா, பார்க்கலாம். அப்புறமா பத்மா, அந்த ஒவ்வொரு பொருளையும் எடுத்துட்டு அவன் பார்க்கும்போது நானுமே அதுக்குள்ள என்ன இருக்கும்னு என்னமோ அந்த ஆளோட சேர்ந்துக்கிட்டு பாக்குற மாதிரியே ஒரு உணர்வு இருந்தது எனக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அந்த கதையோட ஒன்றி போக முடிஞ்சது. அதை பார்த்த மாதிரியும் ஒரு உணர்வு வந்தது. ரொம்ப சிறப்புமா, ரொம்ப அழகு. இந்த மாதிரி தொடர்ந்து பிறமொழி கதைகளை சொன்னீங்கன்னா ரொம்ப ஆனந்தமா பார்ப்போம். அதுக்கப்புறமா நாங்க லிங்க் கொடுத்தா அதுக்கப்புறம் நல்லா பார்ப்போம். அதை வச்சுக்கிட்டு ரொம்ப சிறப்பா இருக்குமா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வாழ்த்துகள். நன்றிமா. வணக்கம் சார். வணக்கம். மகிழ்ச்சி மேடம். வேற யார் பேசணும்? இன்னும் ஒண்ணே அம்மாடி, இத சொல்லும் போது எனக்கு சாதுவன்னு மணிமேகலையில ஒரு கதை ஒண்ணு நினைவுக்கு வந்தது. அந்த கதையில இவன் அப்படிதான் ஒருத்தன் இதுக்கு பொருள் தேட போறவன் கப்பல் உடைஞ்சு போய் அவன் இதுல போயிடுவான். விமானம் இல்ல, அது கப்பல் உடைஞ்சு போய் ஒரு தீவுல போய் ஒதுங்கி, அப்புறம் அந்த தீவுல இருந்து அது மனிதர்களை சாப்பிடக்கூடிய மக்கள் வாழக்கூடிய தீவு. அந்த தீவுல இருந்து அவன் வெளிப்பட்டு வர்ற கதையையும் இது எனக்கு நினைவுபடுத்துச்சு.
கற்பனை அந்த காலத்துல இப்படியும் ஒரு கற்பனை பண்ணி இருந்திருக்காங்க. அதனால நிறைய கப்பல் போக்குவரத்து இருந்ததுனால அந்த மாதிரி மணிமேகலை எல்லாம் அந்த கதை வருது. அதே மாதிரி இப்ப விமானம் அதிகமா இருக்கிறதுனால விமானத்துல இருந்து கடல்ல விழுற மாதிரி அந்த கதை வந்துருக்கு போல, அந்த கற்பனையின் அடிப்படையில அப்படின்னு நான் நினைச்சேன். இதையும் அதையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாக்குறதுக்கும் எனக்கு ஒரு நல்லா இருந்தது. இதேதான் இப்ப வினீத் சார் டெக்ஸ்ட்ல போயிட்டாரு. ஏதோ சார் மணிமேகலையில சாதுவன் இருக்குது, இதே மாதிரி சாதுவன் கதை. அவர் இப்ப இதுல மெசேஜ்ல போயிட்டாரு. ஆமா, அவருக்கும் அது ஞாபகம் வந்துச்சு. சரிங்க, சாதுக்கள் எல்லாம் சாதுவனை பத்தி யோசிச்சிருக்கீங்க. ரத்னவடிவேல் சார் வாங்க, இருக்காங்க, வாங்க வாங்க. சிறப்பான ஒரு திரைப்படத்தை பார்த்தது போன்ற ஒரு உணர்வு கொண்டு இருந்து ஏற்பட்டது. அது நீங்க சிறப்பாக சொல்லியிருந்தீங்க. ஒவ்வொரு மைனர் டீட்டெயில்களும் எல்லாரும் கேட்கும் பொழுது இந்த சர்வைவல் என்றது அது ஹியூமன் நேச்சர். அது மனிதர்கள் அந்த கட்டத்துக்கு வரும் வரைக்கும் அவங்க ஐயோ இப்படி என்னண்டு இது அதை எப்படி செய்யலுமா, இதுக்குள்ள எப்படி வாழலுமா அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த நான் சொல்றேன் அந்த நாக்களிப்புழு மாதிரி அதை எப்படியோ அதுக்குள்ள நுழைந்து அதுக்குள்ள போய் அது மனிதருக்கே உள்ள ஒரு சிறப்பான ஒரு இது. ஆனா அது வரைக்கும் அவங்க பயந்து கொண்டுதான் இருப்பாங்க. அதை எப்படி அதை சர்வை பண்ணலாமான்னு சொல்லிட்டு நான் இந்த சவுதி அரேபியால நான் ஒரு டிஃபென்ஸ் கம்பெனியில வேலை செய்த காலத்துல அங்க எங்களுக்கு ஒரு செக்ஷன் இருக்கு, சர்வைவல் ட்ரைனிங் சென்டர். அந்த சர்வைவல் ட்ரைனிங் சென்டர்ல மிலிட்டரி தானே, எல்லாரும் மிலிட்டரியாக்க தான் முழுக்கிற டிஃபென்ஸ் கம்பெனி தானே. அப்ப அமெரிக்கன்ஸா அவங்க ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இந்த சவுடிஸை கூட்டி கொண்டு போய் டெசர்ட்டுக்குள்ள விட்டுருவாங்க. அங்க அதுக்குள்ள எப்படி சர்வைவ் பண்றதுன்ற அந்த டெக்னிக் அவங்க சொல்லுவாங்க. என்னடா அங்க இருக்கிற பூச்சி புழுக்களை எல்லாம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி அப்படியான சர்வைவல் அந்த ட்ரைனிங். கடல்ல போய் எப்படி அந்த இதுல போயிட்டு கடலுக்குள்ள விழுந்தா எப்படி தப்புறது அப்படியெல்லாம் அந்த ட்ரைனிங்கே அவங்கள கொடுத்துட்டு அதை செய்து அவங்கள தயார்படுத்துறாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா எப்படின்றத இது மக்களுக்கு ஒரு அவசியமான ஒரு விஷயம் தான். இதை படிக்கிற இந்த படத்தின் கதையை நான் பார்க்கல இந்த படம். ஆனா நான் டாம் ஹாங்க்ஸ் ஒரு படம் பார்த்தேன், ஃபாரஸ்ட் கம்ப்னு சொல்லி ஒரு படம். அது நான் நினைக்கிறேன் 94, 95 சூப்பரான படம் அது. அதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க அருமையான ஒரு சிறப்பான ஒரு படம் உண்டு. அந்த படம் உண்டு தான் நான் பார்த்தேன். அது 94, 95 வந்த ஞாபகம் இருக்கு. நான் அதையும் சவுடியில இருக்கைக்கு தான் பார்த்தேன். அருமையான அவர் நல்லா நடிச்சிருப்பார் அந்த படத்துல. ஒரு இன்வெலிட் பர்சன் மாதிரியான அவருடைய ஒரு கதை உண்டு. அதை எப்படி அவர் இதா வர்றாருன்னு சொல்லி முன்னுக்கு வர்றாருன்னு சொல்லி அது ஒரு சர்வைவல் மாதிரியான ஒரு படம் தான் அந்த படமும். அருமையான படம். நீங்க அருமையாக அந்த கதையை சொல்லி இருந்தீங்க, ரொம்பவும் சிறப்பு. இதை போன்ற இந்த கிராமி அவார்ட்ஸ், ஆஸ்கார் அவார்ட்ஸ் பெற இந்த சில படங்கள், அந்த படங்களை நீங்க செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். அப்படியான படங்களை அப்பப்ப இது ஒரு எங்கள் இந்த MYM தளம் ஒரு புதிய பரிமாணத்துக்குள்ள போயிருக்கு போல எனக்கு தெரியுது. ஏனென்றால் நான் ஆரம்பத்தில இருந்து வர இல்லை. ஆனா இப்ப ஸ்டீஃபன் சார் சொன்ன போல இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு படத்தை பற்றிய ஒரு விமர்சனம் இவங்க பேசுறது. அப்படியா? பேசுறது நம்ம நிறைய பேசியிருக்கோம். ரைட். அப்படி ஃபிலிம் ஃபெஸ்டிவலே கொண்டாடி இருக்கோம். ஓகே. அப்படி என்ன நல்லமா. அப்ப இப்படியான சிறந்த பிரமடி பட கதைகளை நீங்கள் அப்படி இதை கொண்டு வந்து போட்டால் இல்ல அது படிப்பினை இருக்கணும். அதுல அந்த சும்மா வெறும் கதை பொழுதுபோக்காக மட்டுமண்டு இல்லாம இதுல பல படிப்பினைகள் இந்த நீங்கள் சொன்ன அந்த கதையில இருந்து நாங்கள் பெறதே அதே அளவுக்கு பின்னூட்டங்கள்ல இருந்து எத்தனையோ விஷயங்களை நாங்கள் அறியக்கூடிய மாதிரி இருந்தது. அது அருமையா இருந்தது. ரொம்ப அதுக்காக அதை தூண்டின உங்களுடைய இந்த கதை சொல்ற இந்த திறமை அருமையா இருந்தது. ரொம்ப பாராட்டுகள். ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி ஐயா. மகிழ்ச்சி சார், நன்றி. தேங்க்யூ வெரி மச். என்ன சொல்றீங்களா இறுதியாக கடைசியா? அவ்வளவுதான் சார். இந்த மூவி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இப்ப ரீசெண்டா கூட ஒரு 2 தடவை பேக் டு பேக் பார்த்தேன். சூப்பர். அதுதான் ஒரு அருமையான படம். இவங்க ஒரு நல்ல படம். நான் ஆக்சுவலா இவங்க சொன்ன பிறகு அதை பார்த்துட்டேன். ஒரு மத்தியானம் உட்காந்து ஃபுல்லா படத்தெல்லாம் பார்த்து தான் வந்துடுறேன். ஏன்னா கொஞ்சம் ஒரு ஓவர்வியூ நமக்கு இப்ப இது இருக்கும். ராமு சார் என்ன படம்னு கேட்டாரு. எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் கேட்டுட்டு பார்த்து முடிச்சுட்டேன் நானு. சரி ஓகே அப்படின்னு சொல்லுவேன். பார்த்ததுனால இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் இருந்தது, எனக்கு தெரிஞ்சுது.
ரொம்ப மகிழ்ச்சி. முதல் முறையாக ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தோட விமர்சனத்தை சொல்லி அந்த விமர்சனத்துக்கு ஒரு அருமையான விளக்கம் கொடுத்து அதெல்லாம் வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி நம்ம பேசுறதுல அதுதாங்க நம்மளோட பேசுறது. அந்த விளக்கமும் அருமையா கொடுத்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நல்ல நரேஷன்ஸ் கூட. இப்படி அப்பப்போ டைம் கிடைக்கும் போது ஏதாச்சும் படம் எடுங்க, பார்ப்போம், எல்லாரும் கேட்போம், பார்ப்போம், ரசிப்போம், பேசுவோம். அது மாதிரி நல்ல ஒரு முயற்சியா இருந்தது. எல்லாருக்குமே இந்த ஸ்கில் வந்துச்சு பாருங்க. நம்ம எல்லாருமே அழகா அருமையா சொல்றோம். நான் சொல்றேன்னு எனக்கு தெரியாது, ஒரே தான் சொல்லியிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல ஒரு நிகழ்ச்சியா இருந்தது. மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச்.